கத்திட்டு ஆடியன்ஸ் போயிருந்தீங்க. ப்ரோ நான் போகல. போஸ்ட் போட்டிருக்கீங்க. நான் பார்த்ததாங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்ததான். காப்பி பேஸ்ட். ஓகே, ரைட் வந்து நீங்க தெரியுங்க. ப்ரோ போல போல யாரு யாருமே போல. என்ன ப்ரோ பெரிய சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இன்னைக்கு. கார்த்தி ப்ரோ, அனிமல் பார்த்துட்டீங்களா? ஓகே, இன்னும் பார்க்கல ப்ரோ. பார்த்துறேன். நானும் பார்க்கல ப்ரோ, பார்க்கணும். சலார் பார்த்துருக்கீங்க. இது விஜே மேன், நீங்க தானே சொன்னீங்க இப்போ பெரிய சண்டைக்கு முற்றுப்புள்ளின்னு. முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கு, அதனால சொன்னேன். கொஞ்சம் சில ரஜினி ஃபேன்ஸோட ட்வீட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. அவரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அவரு பெரிய மனுஷனா இருந்துட்டாரு. இவனுங்க சீப்பா தான் நடந்துட்டு இருக்காருங்களே. உன்னா நான் சொல்றேன், ரஜினியை ட்ரோல் பண்ண எல்லா ஐடியும் எங்க சைடு எல்லாருமே ரஜினிக்கு ஃபயர் விட்டு, சரி தலைவரு நீங்க தான் சூப்பர் ஸ்டார் ஓகேன்னு எல்லாம் நியூட்ரல் ஆயிட்டாங்க. ஆனா இவனுக்கு அவர் சொல்லுன்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை வந்துட்டு அவர் பேசுனது எல்லாமே இவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் விஜய் வந்து சின்ன பையன் சோசியல் சர்வீஸ் பண்றது தான் வந்தாரு அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் இவனுங்களே உள்டாவா முன்னாடி பின்னாடி போட்டு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ அது எல்லாரும் பண்றது இல்ல ப்ரோ. ப்ரோ அது எல்லாரும் இல்ல ப்ரோ, எல்லாருமே இப்போ ஒரு ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்குதுன்னு நீ போய் கேளு ப்ரோ. எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ போய் அந்த ஸ்பேஸ் கேளு ப்ரோ. அது கேட்டுட்டு வந்து சொல்லு ப்ரோ. ஆனா இன்னைக்கு அவர் பேசுனது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ப்ரோ. சீரியஸா ப்ரோ, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேசலாம், ஏதோ ஒரு போற போக்குல பேசிட்டு போயிடலாம். ஆனா பட் இ மென்ஷன்ட் விஜய் பேரை சொல்லி அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி அதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி அவர் எப்படி வளர்ந்தாரு அதெல்லாம் சொல்லி அவர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸாவே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆக்டர் தமிழ் சினிமால டாப்புக்கு வந்துட்டாருன்னு யாருமே டாப்ல இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் அவ்வளவு தெளிவா சொல்லி கூட சில பேர் புரிஞ்சுக்காம மறுபடியும் அதே தான் பண்றாங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கு காண்டாகுது. அது ரஜினி ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் பாத்தீங்களா, முகமூடி போட்டு யாராவது தெரிய. ஆமாமா, ரஜினி ஃபேன்ஸ் தான் ப்ரோ, பக்கா ரஜினி ஃபேன்ஸ் தான். நம்மளுக்கு என்ன தெரியாதா? இதோ 7 மாசமா இவங்க கூட சண்டை போடுறோம். ஒரே நிமிஷம் ப்ரோ. இல்ல, விஜயுமே அவருதான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியாச்சு, இவருமே நான் விஜயை சொல்லலன்னு சொல்லியாச்சு. இதை நம்ம அப்படியே அவ்வளவுதான், அதோட பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாராவது இதை டாபிக்கை வச்சு ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒண்ணு இந்த மாதிரி பிஸ்மி இவங்க வலைபேச்சு மாதிரி ஏதாவது ஒரு சைட்ல இருக்க ஆளா இருக்கணும், இல்லைன்னா விஜய் அரசியல் வந்தா பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச ஒரு பார்ட்டியில இருக்கவங்க யாராவது வந்து அதை ட்விஸ்ட் பண்ணி திருப்பி அந்த பிரச்சனையை ஏதாவது கிளப்பி விட்டு குளிர் காயலாம்னு நினைக்கிறவங்க தான். ஸோ இதை நம்ம அப்படியே பேசாம விட்டாலே இங்க பாதி பேர் சைலண்ட் ஆயிடுவானுங்க. எல்லா கேங்லயும் தப்பு இருக்கு, எல்லா கேங்லயும் வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, இது நம்ம மட்டும் அப்படி பேசல, ஒரு விஜயே வந்து அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அது தேவையான டேமேஜ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவரு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி இது 2 பக்கமும் பேசி முடிச்சுட்டாங்க, ரைட் ஓகே. நீங்க அதுக்கப்புறம் இப்போ கார்த்தி ப்ரோ எல்லாம் பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்றாப்ல இல்ல, இப்ப சமீபமா ஒரு மேடையில அவரு ஒரு நடிகரை தாக்கி பேசியிருக்காரு. நான் இப்ப சொல்ல, நான் நெட்னு சொல்றேன் ப்ரோ. நான் வைபர் இல்ல ப்ரோ, வைபர் நான் இன்னைக்கு சொல்ல, அன்னில்னு சொல்றேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இப்போ கலைஞர் ஃபங்க்ஷன்ல ஒரு நடிகரை தாக்கி பேசியிருக்காரு. யாரு? இல்ல இல்ல, யார வேணா சொல்ல. இது ஒரு மேடையில வந்து ஒரு நடிகரை தாக்கி பேசுறதே அது வந்து ஒரு சரியான யாருமே போல. இல்ல இல்ல, நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்க இருக்கவங்களே கேளுங்க வேணா. ஒரு அதாவது அந்த மேடையில பேசுற மாதிரி தான் இந்த மேடையிலயும் நீங்களா வந்து ஒருத்தரை எடுத்துக்கிட்டு எங்களை தான் பேசுனாங்கன்னு சொல்லி நீங்களா வாண்டடா வந்து வண்டியில ஏறினா அதுக்கு இல்ல. என்ன பேசினாரு அது சொல்லுங்க. என்ன பேசினாரு? இல்ல ப்ரோ, அவர் என்ன சொல்றாரு, சில பேர்லாம் வந்து பேசணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, மத்தவங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்றத என்ன சொல்றது தெரியாது. அவங்க அவங்களோட அறிவு திறனை காட்டுற மாதிரி, அவங்க அறிவை காமிக்கிற மாதிரி பேசுவாங்க. இருங்க அவர் கேட்டாரு சொல்றதை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க.
சொல்லிட்டு நீங்க அதுல நல்லா நோட் பண்ணீங்க. இப்ப இவர் சொல்றாரு சரி இவர் சொல்லலன்ட்டு, அப்ப நீங்க யார இந்த சொன்னாரு ஓவரா அந்த மேடையில? எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஒரு கொடுக்க நிமிஷங்க வேண்டாம். ஒரு நிமிஷங்க, இவர் விஜய் சொல்லிட்டாரு, அதை முடிச்சிருவோம் நம்ம. அது முடிஞ்சிருச்சு, 2 பக்கமும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இல்ல நம்ம உங்களுக்கு இதுல இது ஏங்க பண்றதுக்கு குத்துது? ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம். அப்போ அதுல யார காக்கான்னு யார மீன் பண்ணாரு, இல்ல யார வந்து அந்த இடத்துல வச்சு பேசினாரு, அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவர் ஸ்பீச் எடுத்து பாருங்க, அவர் ஸ்பீச் எடுத்து பாருங்க. காக்கா கழுகுன்னு அந்த ஸ்பீச்லயே அவர் சொல்லிட்டாரு, காக்கா கழுகுன்னு நான் யாரையும் சொல்லல, ஆனா இதை வந்து விவாதமாக்குவீங்க அதெல்லாம் சொல்லிட்டாரு. சும்மா நீங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு யாரோ அவரே தானே சொன்னாரு, நீங்களே வந்து இதை வந்து நாளைக்கு ஒரு ஆளை போடுவீங்க இந்த ட்விஸ்ட் வச்சுலாம் பேசிட்டு, இன்னைக்கு எல்லாம் ஒரு பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அவர் சொல்லல. சரி ஓகே, அவர் சொல்லலைங்க. இல்ல உங்களை மாதிரி ஆட்கள் வந்து வேற எந்த நடிகரை மீன் பண்ணீங்க? அதான் விஜய் விட்டுருங்க. வேற எந்த நடிகரை மீன் பண்ணி பேசுனீங்க? அத நடிகர் நீங்க மட்டும் தான் யார மீட் வேணா பண்ண எடுத்துக்கீங்க. இல்ல நீங்களாம் வாண்டடா வந்து நம்ம அப்படி பேசுற ஒரு மனுஷன் பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். மேடைக்கு மேடை அப்படி பேசுற மனுஷன் ஒரு பெரிய மனுஷனான்னு கேக்குறேன். மேடைக்கு மேடை யாரையாவது தாக்கி பேசுறது, யாரையாவது வச்சு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறது. இப்ப லாஸ்ட் ஒரு மேடையிலயும் யாராவது நடிகரை தாக்கி உங்களுக்கு வரல. இந்த மாதிரிலாம் காட்டு கத்தா போய் மேடையா போய் கூவி கத்துனாலும் உங்களுக்கு எதுவுமே வரமாட்டேது. சோ இந்த மாதிரி மத்தவங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது ப்ரோக்ராம்ல வந்து ஒருத்தர் பேசுறத நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஐயோ நம்ம 2 பேரும் இப்போ கிளாரிஃபை பண்ணியாச்சு, அதை விட்டுருவாங்க. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது விஜய் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ். எனக்கு ஒரு நிமிஷங்க, தேவையே இல்லைங்க. எனக்கு பாருங்க, எனக்கு வந்து அப்படிலாம் உடனே மன்னிச்சுட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாரு அது மன்னிச்சிருவோம் அப்படின்றதெல்லாம் நான் அப்படி கேட்கல. ஆனா என்ன இப்ப கொண்டு வர்றீங்கன்னா, கலைஞர் ஃபங்க்ஷன் இப்ப கொண்டு வந்துட்டு கலைஞர் ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் பேசினாருன்னு சொல்லி நீங்க வந்து மைலேஜ் தெரிவிக்க பாக்குறீங்க. நீங்களே தான் எடிட் பண்ணிலாம் நீங்களே தான் போட்டீங்க, உங்க சைட்ல தான் போட்டீங்க. யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதுல அவர் சொல்லிருக்காரா? பேரை சொல்லிருக்காரா? பேரை சொல்லாம நீங்க யார சொன்னாருங்க? சரி அதுல விஜய் சொல்லலங்க, அதையும் விட்டுடுவோம். அதை யாரா மீன் பண்ணாருன்னு கேக்குறேன். தன்னை கழுகா வச்சுக்கிட்டு யார காக்கா வச்சு பேசுறாருன்னு கேக்குறேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கழுகு வந்து உயர பறக்கும், காக்கா வந்து அதை டச் பண்ண போகும், ஆனா டச் பண்ண முடியாம ஒரு கடத்துக்கு மேல நின்றும் தெளிவா சொல்லிட்டாரு. அது அவருக்குள்ள எதிர்ப்பு சொன்னாரு. நீங்களே நாளைக்கு ஒரு ஆளை சொன்னாரு, நீங்களே அந்த இடத்துல ஒரு ஆளை வச்சு நீங்க பேசுவீங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னார்ல. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு இந்த செவிட்டு தவளை கதை சொல்லியிருப்பாரு ஒண்ணு, சிவாஜி வெற்றி விழாலையோ சந்திரமுகி வெற்றி விழாலையோ. அந்த கதையெல்லாம் நீங்க போய் கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்காகவே சொன்னதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அவர் நிறைய மேடையில இதே மாதிரி பேசி தற்பெருமை பேசுறாரு. விடுங்க, அதெல்லாம் பேசட்டுங்க. இப்போ இல்ல வைபர் அவர் வந்து பொதுவா ஒரு ஆக்டரை சொல்லாம அவர் ஹேட்டர்ஸ்க்கு சொல்லிருக்கலாம்ல. அத இல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது கதையை ஒரு நிமிஷம் ரஜினிய மன்னிக்கிற இடத்துல நாங்களும் இல்ல, மன்னிப்பு கேட்கிற இடத்துல அவரும் இல்ல. அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யாரும் மன்னிப்பு கேட்கல. இது கண்டினியூஸாக ஒரு 8 மாசமா போயிட்டு இருக்கு. சரியா? அவர் இந்த ட்ரோல் பண்றது அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு அவர் பாயிண்ட். அதுதான் வந்தீங்க. யாரும் நாங்க மன்னிக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும் யாரும் நினைக்கல. சரியா? இருங்க, உங்களுக்கும் அரசியலுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க போயிடலாங்க. நான் என்ன பேசணும்னு இப்ப மத்தவங்க எதிர்பார்க்க கூடாதுல்ல. நான் வந்து என்ன நான் பாக்குறேன்னா, அவர் வந்து நீங்க பேசும்போது ஃப்ளோல ஒரு வார்த்தை விடுறீங்க, நான் ஒண்ணும் மன்னிச்சுட்டு போக மாட்டேன் எல்லாரும் மாதிரியும் அப்படின்னு அப்படி கிடையாது. பேசுறத மறந்து நம்ம மன்னிச்சுட்டு மூவ் ஆன் அந்த மாதிரி போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னு சொல்றேன். நான் ஒன்னும் ஒரு மன்னிப்பு கேட்டாரு அப்படி சொல்லலைங்க. நீங்க வந்து இப்படி ஓகே அவர் பேசிட்டாரு, கிளாரிஃபை பண்ணிட்டாரு, ஓகே விட்டுருங்க. நான் கேக்குறது என்னன்னா, அவரை சொல்லலைங்க. அந்த மேடையில அந்த மாதிரி கதை எதுக்கு? அப்ப யாரை தாக்கி அதை சொன்னீங்க? தொடர்ந்து அடுத்த மேடையிலயும் ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொல்லி அடுத்த ஒரு நடிகர்களை தாக்கி பேசுறீங்களே, அதெல்லாம் யாருக்கு சொல்றீங்க? உங்க மனசுல இதை யாரை வச்சு மீன் இல்ல யாரை வச்சுக்கிட்டு இதை சொல்றீங்க? உங்க மனசுல யாரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுறீங்க அதை சொல்லுங்கன்னு கேக்குறேன். வைபர் ராஜா மாதிரி ஆட்கள் வந்து ஒரு நடிகரை வந்து மனசுல நினைச்சுக்குவாங்க, அவங்களுக்காக பேசுறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கீங்க. அவர் பேர் சொல்லாம பேசுறாரு, நீங்களாம் வாண்டடான்னு வண்டியில ஏறிக்கிறீங்க. நான் கேக்குறேன் அந்த மாதிரி ஏன் மேடைக்கு மேடை வந்து இப்படி வந்து ஒருத்தவங்களால தாக்கி பேசணும்னு கேக்குறேன். கலை மேடை பேச்சுங்கிறது ஒரு கலை. நமக்கு எதிரில் உட்கார்ந்து இருக்கவங்கள ரசிக்க வைக்கணும். அந்த ரசிக்க வைக்கிற திறமை அவர்கிட்ட இருக்கு. அவரு அது எப்படி இந்த மாதிரியா கதை சொல்லி இந்த மாதிரி அடுத்தவங்களை தாக்கி பேசுறது ரசிக்க வைக்கிறதா? மட்டம் தட்டி பேசுறது அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது ரசிக்க வைக்கிறதான்னு கேக்குறேன்.
நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் கதறாங்கிறதுக்காண்டிலாம் அப்படிலாம் பேசாம இருக்க முடியாது. அப்படிதான் பேசுவோம். எடுத்தா எடுத்துட்டு போங்க. யாரை வச்சு பேசுறாரு நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இல்ல அவர் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவரே இங்க ஒரு நிமிஷங்க. எல்லாருக்கும் வந்து இவங்க வந்து நம்ம பேசுறது, அதாவது இப்ப நான் உங்க முகத்துல முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே நல்ல விதமா பேசுறது ஒரு 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 இது இருக்குல்ல, அந்த மாதிரியான இதுல பேசிட்டு ஒரு விஷயம் ஒரு டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு கிளாரிஃபை பண்றாரு, அதையும் நம்ம ஏத்துப்போம். அப்போ அது இல்லைன்னா அப்ப வேற யார சொல்றீங்க? தன்னை அந்த இடத்துல வச்சு பேசுறதே வந்து தப்பு. அந்த பாட்டுல என்ன வரிகள் வந்திருக்கு, அந்த அவர் பேசுனது என்ன, இது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலே அது எல்லாருக்கும் புரியும். சரிங்களா? எல்லாருமே அப்படிதான் எடுத்துப்பாங்க, தப்பா தான் எடுத்துப்பாங்க. சரி, இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப வேற யார இப்ப அந்த இடத்துல வச்சு பேசுறீங்க? இப்ப யாரையாவது ஆமாங்க. ஒருத்தவங்க பத்தல உங்க பத்தல மனசுல இருக்கணும். குட்டியும் பத்தல இல்ல இல்ல குட்டியும் பத்தலன்னு பாட்டு அப்போ பாடலாம். அப்ப என்ன பேரை தெரியுமா, பறிக்க 4 பேர், படத்தை பறிக்க இல்ல 100 அப்ப பேர்னு என்ன பறிக்க தெரியுமா, கூடாது. விக்ரம் வந்து அப்போ ஒரு பெரிய இதாயிடுச்சு, அவங்க கொஞ்சம் மேல வந்துட்டா உடனே என்ன தாண்டி போனதா ஒரு இது இல்ல அப்படின்னு. அப்போ நீங்க யாரை தாக்கி பேசிருக்கீங்கன்னு இதுல தெரியுது. அப்ப யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மட்டம் தட்டி பேசுறது, இது தொடர்ந்து ஒரு மேடைகள்ல பண்ணிட்டு இருக்காரு. இது பெரிய மனுஷன் தானா இல்லைன்னு சொல்றேன். வந்ததா இல்ல இதுல இருந்து என்ன அவர் தெரியுதுன்னா, படத்தை பத்தி பேசணும். இல்ல அவர் படத்தை பத்தி பேசணும், அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கணும், நல்லா போகட்டும், நல்லா பண்ணட்டும், அதை பத்தி ஏங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து வைபர் ராஜா வந்து ரஜினிக்கு இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் உங்கள்ட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு போக சொல்லி பேச சொல்லுவோமா? ஏங்க ஒருத்தர் மேடல போய் பேசினா அவருக்கு தோன்றதாங்க பேச முடியும். வைபர் ராஜா அப்படி யோசிப்பாப்ல, அதனால நம்ம இப்படி பேசுவோம். எந்த ஃபேன்ஸ் இப்படி யோசிப்பாங்க, அப்படி யோசிச்சுட்டு பேசிடுவோமா? இல்ல உங்கள்ட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஜெயசீலன், வாங்கிட்டு போக நான் சொல்லிடுவோமா? வந்து இங்க யாரோட சார்பாவும் வந்து இது பேசல. நான் எனக்கு தோணுறத கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க தானே சொல்லணும் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு கேக்குறேன். ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து லாஸ்டா அவர் வந்த மேடையில கூட அவர் அந்த மாதிரி பேசுறது வந்து யாரையோ ஒருத்தவரை மனசுல வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன யாரையோ பிரச்சனை? ஒருத்தர் மனசுல வச்சுக்கிட்டு தாக்கி உங்களுக்கு பேசுறாருங்க. என்னங்க அந்த மாதிரி பிரச்சனை? பேசுறது பெரிய மனுஷத்தானா இல்லைன்னு சொல்றேன். என்ன பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க பொதுவான ஏங்க மனிதர் வாண்டடா தானே அவரு, வண்டியில பொதுவானதானே ஏறுறீங்க? வந்து பேசுறாரு, பொதுவான ஒரு இடத்துல பேசுறாரு. இல்ல வைபர் ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் ஸ்கூலாவே கேக்குறேன். கலைஞர் ஃபங்க்ஷன்ல தலைவர் பேசுனது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு, அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க. அது வந்து உங்களோட ஐடல் பத்தி பேசல, நீங்களா அதை கற்பனை பண்ணிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க. தயவு செய்து அந்த மன உளைச்சல் வெளியே வாங்க. யாரையுமே அப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றேன். சர்க்கிள்ல அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காருன்னா யாரையுமே அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். புனிதமானவர், ரொம்ப நல்லவர், வல்லவரா இருந்தா அப்படி யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? வைபர் 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது யாருக்கும் உரிமை இல்லை, ஓகேவா? அவர் பேசுனது சரியா தப்பா அதான் பேசணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அவரு வந்து என்ன பேசுறாரு டெய்லர் ஆடியன்ஸ்ல, நான் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்ல வந்து கீழே போகல, நான் வந்து மேல நிற்பேன் அப்படின்னு பேசுறாரு. ஓகே, அதுவும் ஃபேன்ஸ்க்காக பேசுறாரு. அது அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கும் தான் சொல்லுவோம். அவரு ஃபேன்ஸ்க்காக அவர் பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் இதே வந்து இன்னைக்கு லால்ஸ்லாம் ஆடியன்ஸ்ல வந்து அன்னைக்கு நான் பேசினதை வந்து எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை தான் சொல்றாரு, எல்லாரும் மீடியால வந்து எழுதிடாதீங்கப்பா, இவரை கக்கான்னு சொல்லிட்டாரு, இவரை கிழதுன்னு சொல்லிட்டாருன்னு எழுதிடாதீங்க அப்படின்னு அந்த வார்த்தையுமே அங்கேயே சொல்றாரு. அவர் ஃபேன்ஸ்க்காக சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் கழுகு, நான் பறந்துட்டே இருப்பேன் மேல அப்படின்னு சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் இன்னும் ரஜினி வந்து இவரை கக்கான்னு சொல்லிட்டாரு, கழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எழுதிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? எல்லாரும் போட்டுட்டாங்க, எல்லாம் எழுதிட்டாங்க, இது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கு விளங்க கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நான் இன்னைக்கு சொன்னது வந்து அப்படி யாருங்க கொடுப்பா? யோசிச்சு பாருங்க, யாரா கொடுக்க முடியுமா? இன்னைக்கு யாரா ஒருத்தர் வந்து ஒரு பேரை மென்ஷன் பண்ணி விஜயமே பேசினாருங்க, லியோ சக்சஸ் மீட்ல பேசினாரு. என்ன சொன்னாரு? புரட்சி தலைவர் ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர் ஒருத்தர் தான் அப்படின்னு பேசினாரு, தவிர பேரை மென்ஷன் பண்ணி பேசினாரா? அது கிடையாது. ஆனா இவர் டேரக்ட் பேரை மென்ஷன் பண்ணி பேசிட்டாரு. நான் இன்னைக்கு பேசினது எல்லாமே விஜய்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டீங்க, அது கிடையாதுங்க. நான் வந்து பேசினது வேற. தப்பான உங்களுக்கு எல்லாமே தப்பா கன்வே ஆயிடுச்சு, அது கிடையாது. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அந்த மீனிங்லவே சொல்லியிருக்காரு. இது யார் பண்ணுவா? கமல் இன்னைக்கா பண்ணியிருக்காரு யாருக்கும்? அது நீங்க சும்மா ப்ரோ இல்ல கமல் ரஜினி விஜய் தப்பல கொண்டு போய் தேவையில்ல எனக்கு. நான் சொல்றது, நான் என்னைக்குமே அவர் வந்து என்ன தோணுதோ அந்த இடத்துல அதை பேசிட்டு இருக்காரு. அது நம்ம இப்பயும் நான் சொன்னதுதான், முன்னாடி சொல்லுவேன், இப்பயும் சொல்லுவேன், அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார். ப்ரோ மத்தவங்களும் அதான் ப்ரோ பண்றாங்க, மத்தவங்களும் தோணுறதுன்னு ஆமாங்க, பேச ஆமா. முடியும்.
கார்த்தி ப்ரோ ஒரு சின்ன பாயிண்ட். கமல் அப்பத்துல இருந்து இப்ப மட்டும் வளர்ந்து வர நடிகரை தட்டி கொடுக்குறாரு ப்ரோ. அவரு படத்துல எப்படின்னு தெரியல, பட் ஸ்டேஜ்ல பேசும்போது வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாரும் தட்டி கொடுக்குறாரு அவரு. நம்ம அப்படி போற டக்குன்னு அப்படி இல்ல இல்ல சொல்லக்கூடாது. இதுக்கு கமலுக்கு போக தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க தட்டி இன்னைக்கு இன்னைக்கு இல்ல ப்ரோ கொடுக்குறான்றதெல்லாம் கார்த்தி நீங்க ப்ரோ, பார்க்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் இந்த இருங்க. மாதிரி தட்டி இல்ல கொடு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த மாதிரி வந்து ஒரு வந்து மத்தவங்கள வந்து இது பண்ற மாதிரியோ ட்ரிகர் பண்ற மாதிரியோ வரிகள் வச்சியோ பேசும்போதோ வந்து கவனமா பேசணும், புரியுதுங்களா? அப்படி இப்போ லால் சலாம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கறது நான் லால் சலாம் ஆடியோ லான்ச்ல விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவருக்கு? பேசலாம் மட்டும் யாரை கேட்க போறீங்களா அவரை? இல்லையே, அவர் பேசிதானே ஆகணும். லாஸ்டா பேச அப்புறம் என்ன பேசியிருக்காருல்ல, ஆகணும்? அவரு பேசிதான் விஜயும் ஆகணும். என்ன பேசியிருக்காரு, கட்டாயம் அதுக்கு இருக்கு? பதில் சொன்ன அப்படிலாம் மாதிரி இருக்கும்ல, கிடையாதுங்க. அதுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. விஜய் தெளிவா சொன்னதுக்கு இல்லைங்க, அது அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. லால் சலாம் அவர் படமே இல்ல, கேமியா தான் பண்றாரு. கேமியா தான் பண்றாரு. அவர் சொல்ல வேண்டிய ப்ரோ அவசியமே இன்னைக்கு கிடையாது. அவர் படம் மாதிரி தான் ப்ரோ ஆடியோ லான்ச்சே அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அவர் அதுக்கப்புறம் படம் மாதிரி தான் இன்னைக்கு ஆடியோ லான்ச் இவ்வளவு பெரிய அளவில் அது நடந்திருக்கு. அது ரைட்டுங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை வந்து பொது மேடையில வந்து பேசுறாரு. அதுவே பெருந்தன்மைங்க. அதுவே பெரிய பெருந்தன்மை. அந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களா? பொதுவா ஒரு மேடையில வந்து எல்லாரும் இருக்கும்போது வந்து ஒரு பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அதுவும் கூட நான் அப்படி சொன்னது வந்து அவர் கன்வே ஆயிடுச்சு, விஜய் பேர்ல கன்வே ஆயிடுச்சு, அது அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவாங்க. அவன் அடுத்த வருஷம் அவரு வந்து அரசியலுக்கு வர்றாரு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு அவருக்கு? ரஜினிக்கு அரசியலுக்கு வர்றாரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்லணும் அவருக்கு? இல்ல கார்த்தி ப்ரோ, அதுதான் ப்ரோ அவர் பேசுனதுக்கு அவரு பண்ணிதானே ஆகணும். பெரிய அளவுல அது ஒரு பிரச்சனையா போகும்போது அதை இல்ல அவர் இந்த வாட்டி அத கிளாரிஃபை பண்ணி தான் இப்ப ஆகணும், இப்ப சரிங்களா? சொல்லணும் இப்ப அது சொல்லணும்னா இப்ப பெருந்தன்மை கிடையாது சொல்லணும்னா இல்ல, அவர் பேசுனதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுக்குறாரு, சரிங்களா? ஓகே, அது ஆனா எப்பயுமே நீங்க இது சொன்ன மாதிரி பாருங்க. அந்த அவர் அரசியல் பத்தி பேசுனது, இந்த விஷயத்த இதோட முடிச்சது, இதெல்லாம் வந்து ஓகே. அவங்க ரசிகர்கள் சைடுல, விஜய் ரசிகர்கள் சைடுல இது முடிஞ்சிரும், ஓகே சரிங்களா? எல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ரஜினி மட்டும் தாங்க பண்ணுவாரு. அதுதான் ஹைலைட். ரஜினி மட்டும் தான் பண்ணுவாரு. ப்ரோ வேற யாரும் அப்படி எங்க பேச மாட்டாங்க விஜய் ப்ரோ. விஜய் வேற மேலே யாரும் அப்படி மட்டும் கழுகு காக்கான்லாம் பேச மாட்டாங்க ப்ரோ. அவர் தான் அதுதாங்க, பேசுவாரு. யார் கழுகான்னு பேச மாட்டாங்க. யாரும் காக்கான்னு பேச மாட்டாங்க. பேரை சொல்லியும் பேச மாட்டாங்க. விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல என்ன பேசுறாரு, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னாரே தவிர பேரை சொல்ல. அவனுக்கு பேரை சொல்லியே வந்து மென்ஷன் பண்ணி இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா? இதுதான் ரஜினி. ப்ரோ விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் சொன்னது அது பெரிய என்ன விஷயம். ஏங்க அதை விட அப்படி இல்ல இல்ல அதுதாங்க சொல்றேன், அதுதான் அவர் சொல்றேன். கழுகு காக்கான்னு அவருக்கு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அவருக்கு என்ன சிரிச்சாரு, இல்லைங்க, அதே சொல்லுங்க. அதுதாங்க இல்லைங்க, அவருக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கும் அப்படிதாங்க இருக்கும். 2 பேத்துக்கும் இந்த ஆடியோ லால் சலாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஐயோ இவர் தப்பா நினைச்சிட்டோமா அப்படின்னு இருக்கும். இதே வந்து லியோட சக்சஸ் மீட் பார்த்தா அவருக்கு தப்பா நினைச்ச மாதிரி ஐயோ இப்படி பேசிட்டோமா அப்படின்னு 2 பேத்துக்குள்ளயுமே ஒரு இது இருக்கும் இல்லையா பாத்தீங்களா? அதுதான் விஷயமே இங்க. ஓ நம்ம சொன்னது வந்து தம்பிக்கு தப்பா போயிடுச்சு போல இருக்கு, தம்பி மேல வந்து தம்பினா மீன்ஸ் விஜய் மேல தப்பா போயிடுச்சு அப்படின்னு ரஜினிக்கு தோணி இருக்கும். நம்ம சொன்னது வந்து தப்பா போயிடுச்சோ அவருக்கு இல்ல அப்படின்னு கார்த்தி ப்ரோ, விஜய்க்கு தோணி இருக்கும். ஜெயிலர் இதெல்லாம் சக்சஸ் பார்க்க மீட் வச்சாங்கல்ல, இல்ல எல்லாமே எல்லா இது பாருங்க. ஜெயிலருக்கு வெற்றி விழா வச்சாங்கல்ல, அப்பயே சொல்ல வேண்டியதானே ப்ரோ. இப்ப இன்னைக்கு வந்து லால் சலாம் படம் இதுக்கு அப்ப இன்னைக்கு என்னைக்கு பேசுறாருன்னா அதுக்கு என்ன சொன்னாலும் காரணம்? இருங்க பாருங்க, ஜெயிலர் வெற்றி விழாலாம் பெரிய லெவல்ல எல்லாம் வைக்கல ப்ரோ. இல்ல அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தாரு. இல்லங்க நான் அப்பெல்லாம் சொல்லலங்கன்னு சொல்லிருக்கலாமே. இங்க பாருங்க, என்னைக்கு நீங்க சும்மா ஏதாவது சொன்னீங்க, பேசணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க. பேசுறதே பெரிய மனுஷன் தன்மை, அவ்வளவுதான். அது விஜய் கிட்டே இருக்கு, ரஜினி கிட்டே இருக்கு, 2 பேர்கிட்டே இருக்கு. சரி ஓகே இல்ல கார்த்தி ப்ரோ, அது ஓகே. அது பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா வந்து இங்க உடனே வந்து நீங்க அதாவது பிரச்சனை ஆரம்பிச்சதே அவர் தான், முடிச்சு வைக்கிறது அவர் தான். இதுல பெருந்தன்மை பெரிய மனுஷன் இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. பேசினது ஆரம்பிச்சதே அவரு, முடிச்சு வைக்கிறது அவரு. சண்டை போட்டே இருக்க முடியாதா? நீங்க வச்சு இல்ல பாருங்க, ஆரம்பிச்சு வச்சதே அவர் தான் ப்ரோ, நீங்க முடிச்சு வைக்கிறாரு. இருக்கட்டுங்க அது என்ன ப்ரோ பெரிய மனுஷன்? ஏங்க எனக்கு புரியல. இருக்கட்டுங்க. இப்ப ரஜினி வந்து ஒன்னும் கீழே போயிடலங்க. ரஜினி வந்து இன்னைக்குமே அப்படிதான் இருக்காரு, டாப்ல தான் இருக்காரு, எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு தான் இருக்காரு. இன்னைக்கு திரும்ப வந்து பேச முடியுமா, நான் கழுகுதான், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பேசியிருக்கலாம்ல அவரு? யோசிச்சு பாருங்க. இதே லால் சலாம் ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்க, இப்ப அவரு சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா சந்திரமுகி ஆடியோ லான்ச்ல சொன்னாரு, நான் யானை இல்ல குதிரை, உளுந்தா செக்குன்னு எதிரிப்பேன் அப்படின்னாரு. அத வந்து விஜய் சொன்னாரு சக்சஸ் மீட்ல. அவர் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சுட்டாரு.
இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அன்னைக்கு இந்த சொன்னாரு, இன்னைக்கு வேட்டையின் செஞ்சுட்டாரு. டைட்டில் டீசர் ஆனா கார்த்தி இப்போ ப்ரோ, இந்த இப்போ வந்து வேட்டையின் இப்போ டைட்டில் இல்ல டீசர்ல இங்க கூட அந்த இப்போ கழுகு வந்து சவுண்ட் இல்ல வச்சுலாம் அதுதாங்க பேசியிருக்காரு ப்ரோ. அதுதான் இரவணும் கழுகு சவுண்ட்லாம் வச்சு. அதுதாங்க இப்ப அதுதான் புரிய வச்சே ஓகே. இன்னைக்கு வந்து இதே லால்சலாம் மாடி லான்ச்ல வந்து நான் கழுகு சொன்னவா செஞ்சுட்டானா, ஏதோ பஞ்ச போட்டிருக்கலாம். கழுகுதான் அந்த மாதிரி ப்ரோ ஒண்ணு அந்த போட்டிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணாம போட்டிருந்தா ரொம்ப அவரை ஆனா இதுதான், ஆனா அவரோட மரியாதை தான் போயிருக்கும். அந்த மாதிரி பேச மாட்டாரு அவர். அது எப்படி பேசுவார்? இல்ல நீங்க சொல்ற ரஜினி ஏங்க உங்களோட கற்பனையில் இருக்க ரஜினி அது. ஆனா ரஜினி வந்து இப்படி பேசுறாரு அப்படின்றதுதான் அவருடைய உண்மை. அவருடைய உண்மையான கேரக்டர் தான். அப்படி வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்போ அரசியலுக்கு வரப்பாரு இவர் விஜய். ரஜினிக்கு என்ன தவறு இருக்கு? யோசிச்சு பாருங்க. ரஜினிக்கு என்ன தவறு இருக்கு? அது பேசுறாரு. அப்படி யாருங்க கிரெடிட் கொடுப்பா? யாருங்க கிரெடிட் கொடுப்பா? ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் ஒருத்தர் வந்து பிஜேபி சொல்ல மாட்டாருங்க. அவர் சங்கீத சொல்லுவாங்க எல்லாரும். பிஜேபி சொல்றது இல்ல. மக்களுக்கு எல்லாம் சேவை செய்யறாங்க, நல்லா பண்றாங்க, அவர் வராரு அப்படின்றது கிரெடிட் யாரு கொடுப்பா? விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு இல்லைன்றது இவங்களுக்கே தெரியாது. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டேஜ்ல. எவ்வளவு பெரிய கிரெடிட். ப்ரோ இது என்ன ப்ரோ கிரெடிட்? எனக்கு புரியல. அவர் சொன்னா இது யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ. மேடை ஏறி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள் இப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ. நேரம் யாருங்க சொல்லுவா? பேசுவாங்க. அவரோட யாருங்க சொல்லுவா? அவங்களுக்கு தேவை கேள்வி வரும்போதுதான் ப்ரோ ஒருத்தவங்க பேர் எடுத்து பேசுவாங்க. இவரு பேச வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு ப்ரோ. சூழ்நிலை அந்த மாதிரியான நேரத்துல வரும்போது அதை பத்தி பேசுறாரு. அவ்வளவுதானே. ஒண்ணும் கிடையாது. லால்சலாம் ஆடியோ லான்ச் நடக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. லால்சலாம் ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு. அதுல பார்த்துக்க ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு இருந்தாருன்னா அதை பத்தி கண்டிக்கவே மாட்டாங்க. அவர் பேசணும்னு அவசியமே எல்லாம் கிடையாது. இல்ல அது உண்மைதான். அவரு லாஸ்டா அந்த கலைஞர் ஒரு நிகழ்ச்சியில கூட மத்தது எதுவும் பேசுனதுல எதுவும் தெரியல. இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 2-3 வார்த்தை தான் வந்து வெளியில தெரிஞ்சது. அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா யாரும் கண்டுக்க அடுத்த இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னைக்கு விஜய் பத்தி பேசினது, விஜய்க்கு பதில் சொன்னது, இதெல்லாம் தானே ஒரு பேசு பொருளா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து அது ஒரு அவருக்கான மெடல் தாங்க அவர் பேச முடியும். இல்ல வைபர் ப்ரோ கலைஞர் ஃபங்க்ஷன்ல கமல் என்ன ப்ரோ பேசினாரு? அத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ரோ. அப்படி பார்க்காதீங்க வைபர். அவருக்கான மெடல்னா அவர் பேச முடியும். ஓகேவா? கலைஞர் அண்டர் ஃபங்க்ஷன்ல போயிட்டு வந்து விஜய் பத்தி பேச முடியல ஒரு வைப்பர் சிம்பிள் வைப்பர். இல்ல வைப்பர் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. நீங்க சொல்றீங்க ரஜினி தான் ஆரம்பிச்சாருன்னு. அவரே ஆரம்பிச்சாரு, அவரே முடிச்சுட்டாருன்னு விட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவரே ஆரம்பிச்சாரு பிரச்சனை, அவரே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சாரு, அவரே முடிஞ்சிருச்சு. அவரே ஆரம்பிச்சாரு, அவரே விளக்கம் கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுல அவரை பாராட்டுறதுக்கு போடுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். கார்த்தி போட்ட கேட்டேன். அதுதாங்க அது ஏங்க பாராட்டலாங்க. தோத்து போயிட்டு முடிக்கலங்க. அவரு தோத்து போயிட்டு ஜெயிலர் ஃப்ளாப் ஆயிட்டு சரி ஓகே தம்பி தான் அப்படின்லாம் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு இல்லையா, ஓகே நான் சொன்னதை நீ தப்பா கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாருல. யாருங்க சொல்லியிருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? ஏதோ ஒரு இதுல சொல்லுங்க விஜய் பத்தி பாசிட்டிவா பேசுனது எந்த ஹீரோ சொன்னது? வேற யாருமே இப்படி பேசுனதே கிடையாது ப்ரோ நம்ம தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் ஒரு நடிகரை பத்தி பேசுனதே கிடையாது. இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய 2 நடிகர்கள் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. மெர்சல் படத்தை கமல்கிட்ட பாராட்டு வாங்க போகும்போது அபூர்வ சகோதரர்கள் போட்டோ பேக்ரவுண்ட்ல வர்ற மாதிரி நின்னு போஸ்ட் கொடுப்பாப்ல எல்லாம் அவங்களால. அந்த மாதிரி பெரிய மனுஷன் கிடையாது ரஜினி. அப்படி இல்ல, ஒன்னொன்னு தப்பா எடுத்துட்டு போவாங்க. எல்லாருக்கும் இல்ல அப்படி இல்ல எல்லாருக்குமே ஒரு காரணம் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப ரஜினி வந்து பேச வேண்டிய காரணமே கிடையாது. இந்த ஆடியோ லான்ச்ல வந்து பேசி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது கொடுக்கணும்னு அவருக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் அதுக்கப்புறம் லோகேஷ் படம் பண்ண போறாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஹையஸ்ட் பட்ஜெட் தான் அந்த படம் தான் இருக்க போகுது. அடுத்த வேட்டையன் வரப்போகுது. அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கீழே இறங்கல. அவர் மார்க்கெட்ல அப்படிதான் இருக்காரு. ஆனா இந்த இடத்துல வந்து பேசணும், இதுல வேணாம், இது வேணாம், முடிச்சுக்கணும், இந்த பிரச்சனை வேணாம் நமக்கு. அவரு வந்து அரசியலுக்கு போறாரு, அதனால எனக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, அவருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லையா? அதுவே பெரிய மனுஷன் தான். கார்த்திக் ப்ரோ அவர் முன்னாடியே பீஸ்ட் பத்தி எல்லாம் பேசினாரு. பீஸ்ட் விஜய் படம் விஜய் பேர்லாம் பேசினாரு. அதுலயுமே என்ன சொன்னாருங்க? அதுலயே பேசினாருங்க. இன்னைக்கு மட்டும் பேசல. சுமார் படம் அதுதாங்க ரஜினி மனசுல இருந்து பேசுவாருங்க. நீங்க பீஸ்ட் சுமார் படம்ன்றது உண்மைதாங்க. இன்னைக்கு பேசுனதுதான் சொன்னீங்க. பீஸ்ட் சரியா போல விஜய் பேர்லாம் பேசினாரு அவரு. சரிங்களா? எங்க விஜய் பேர் பேசினாரு பேசலன்றதா இல்லைங்க.
பீஸ்ட் படம் வந்து சுமார் தான், அது ரஜினி சொன்னாரு. ஆனா அந்த படம் ஓடிச்சுன்றதும் ரஜினி தான் சொன்னாரு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அவர் விழாவுல இன்னொரு நடிகரை பத்தி எல்லாம் அவர் பேச மாட்டாரு, அன்னைக்கே பேசினாருன்னு சொல்றேன். அன்னைக்கே விஜய் பத்தி நிறைய பேர் அவரு பேசினாங்க. பேசுவாருங்க, யாருங்க பேசிருக்கா? ஏங்க அவரு பேச உங்களுக்கு மாட்டாரு என்ன ப்ரோ சொல்லுங்க, பிரச்சனை? அவரை அதான் bro தவிர நானும் யாரு சொல்றேன், பேசிருக்கான்னு அவருதான் சொல்றேன். பேசினாருன்னு சொல்றேன். அவரு அவரு அன்னைக்கு மட்டும் எடுத்து தாங்க பேசினாரு. பேசுவாரு, அவரு மட்டும் தாங்க பேசுவாரு, வேற யாரும் பேசிருக்கா? வைபர் ப்ரோ அவர் பேசினாரு, விஜய் பத்தி சொன்னாரு சொல்லல. இன்னைக்கு வந்து அவர் வந்து இல்ல இதை நான் விஜய் சொல்லலன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு. நீங்க ஏன் வந்து இது வேற யார் அப்ப ப்ரோ வேற ப்ரோ யார ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னு ப்ரோ, ஏன் ஸ்டார்ட் நான் பண்றீங்க? உங்களுக்கு சார்பா பேசல ப்ரோ, எனக்குன்னு தனியா கருத்து கிடையாதா? இல்ல என்ன இல்ல ப்ரோ நான் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல 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 நீங்க நான் வந்து பொதுவா ஏன் நீ உங்களை ஏன் வந்து சொல்லலாம், எல்லாம் டேக் பண்ணி பிரச்சனை முடிஞ்சுச்சு, நீ ஏன் பேசுற? என்ன கதையா இருக்கு எனக்கு இல்ல புரியலையே. இல்ல நான் இல்ல நீங்க நான் அப்படி விஜய் சொல்லல. நீங்க உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சியா? நான் பேசிட்டு இருக்கேன். இருங்க இருங்க ஒரு நிமிஷம் எனக்கு சொல்றது கேளுங்க. எனக்கு நீங்க வந்து எப்படி சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறீங்கன்னா, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அப்ப இவரை சொல்லனா அப்ப நீ யார சொன்ன? அந்த அந்த மாதிரி தான் உங்க கான்வர்சேஷன் பில்ட் ப்ரோ. ஆகுதுன்னு நான் நம்ம நான் ஏன் நான் அடுத்த என்ன ஒரு இல்ல சொல்லதான் இல்ல நான் எடுக்கணும்? என்ன மீன் பண்றேன்னா, இது வந்து எப்படின்னா தேவையான டேமேஜ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஜெயிலர் அந்த வெற்றி விழால சொல்லியிருக்கலாம், என்னங்க எவ்வளவோ டேமேஜ் இது பண்ணிட்டாரு? சொல்லியிருக்கலாம் என்னங்க டேமேஜ் பண்ணிட்டாரு? ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலி என்ன உண்மையா டேமேஜ் சொல்றேன். பண்ணிட்டாரு? என்ன இல்ல டேமேஜ் கேளுங்க ஒரு பண்ணிட்டாரு? நிமிஷம். வைபர் இங்க நான் வைபர் வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்காக நான் பேசுறேன்னா, எனக்கும் ஆக்சுவலி விஜய் பிடிக்கும். நீங்க பேசுங்க, அவரோட ஒன்றும் வெல் பிரச்சனை விஷரா இல்லைங்க, அது நான் தப்பு இல்லை. பேசுவேன் என்ன ப்ரோ, என்ன எனக்கு என்ன தெரியும்ல. டேமேஜ் பண்ணிட்டாரு? சரிங்களா? என்ன பண்ணிட்டாரு? என்ன டேமேஜ் பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? டேமேஜ் பண்ணிட்டாருன்னா ஒரு 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 விவாதம் ஒண்ணு போயிட்டு இருந்ததுல, அதுவே தப்பு சரி ப்ரோ. ஓகே, அது சொல்லுங்க, தேவையில்லாம சொல்லுங்க. ஒருத்தவங்களை அது வந்து தப்பு இல்லை, கீறது, ஓகே ஓகே சும்மா இருக்கிறவனை ஓகே போய் ஓகே. இப்படி ஒரு சொல்லி விட்டா நிமிஷம், ஒரு எப்படி நிமிஷம் இருக்கும்? இருங்க, அது ஒரு அது நிமிஷம் மாதிரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இருந்ததுன்ற. ஐயோ வைபர், ஓகே. வந்து உங்ககிட்ட சென்சிபிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, அவர் சொன்னது விஜய்னு வச்சுக்கோ. ஜெயிலர் ஆடியன்ஸ்ல கழுகுன்னு சொன்னது அவரு ரஜினி, காக்கான்னு சொன்னது விஜய் வச்சுக்கோ. இது உண்மை, அவர் சொன்னது அப்படின்னு வச்சுக்கோமே, தப்பே கிடையாது. ஓகே, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அவர் பேசின வார்த்தை என்ன பாத்தீங்களா நீங்க? இல்ல அதுதான் ப்ரோ, அவர் சொல்லிட்டாரு. நான் அப்படி நீங்க பாத்தீங்களா? அவரு இல்ல இல்ல நீங்க பாத்தீங்களா? இல்ல இன்னைக்கு பார்த்தேன். பாத்தீங்களா? நீங்களே வீடியோ என்ன ரீட்வீட் பாத்தீங்க? பண்றீங்கன்னு பார்த்தேன். என்ன பாத்தீங்க? என்ன என்ன பாத்தீங்க? என்ன சொல்லியிருந்தாரு? அதுதான் ப்ரோ, நான் அவரை சொல்லலன்னு அவர் சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? சொல்லுங்க ப்ரோ. அவர் அரசியலுக்கு போறாரு, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற வார்த்தை சொன்னாரு. கார்த்தி ப்ரோ, இந்த வார்த்தை வந்து இது வந்து கழுகு கேட்காக விளக்கமா இந்த வார்த்தை? கார்த்தி ப்ரோ, அவர் அரசியலுக்கு போனான்னு போடலான்னு நான் ஒரே ரஜினிகாந்த் ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம்ல. ரஜினிகாந்த் வந்து இல்லைங்க, ரஜினி வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். என்னன்னு, அந்த அன்னைக்கு நான் பேசினது வந்து கழுகான்னு சொன்னது விஜய் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் வருத்தப்பட்டேன். ஓகே, இதோன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த வார்த்தை, அவர் அரசியலுக்கு போறாரு, கஷ்டப்பட்டு முன்னாடி வந்திருக்காரு, உழைச்சி முன்னாடி வந்திருக்காரு, அது தெரியல, அந்த வார்த்தை கரெக்டா தெரியல, வந்திருக்காரு, அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்றாருல, அந்த வார்த்தை என்ன வார்த்தை? இப்போ இதுவுமே ரஜினிகாந்தோட இதா? ரஜினிகாந்த் வந்து சொம்படிக்கிறாரு என்ன? இல்ல அவர் இன்னைக்கு பேசுறாரு, விஜய் வந்து எனக்கு வந்து அடுத்த ஜெனரேஷன் ஹீரோ, அவரை வந்து எனக்கு போட்டின்னு நான் இது பண்ணா எனக்கு அது அசிங்கம். அதே மாதிரி வந்து அவரு என்ன வந்து அப்பா ஸ்தானத்துல இது பண்றவரு என்ன, அவர் என்ன போட்டின்னு வச்சா அவருக்கு அது மரியாதை இல்ல அப்படின்றது இன்னைக்குதான் தெரியுமா இவருக்கு? ஏன் அது வைரல் ஆகும் போதெல்லாம் இடையில இருந்து பேச மாட்டாரா? இன்னைக்கு அவர் பொண்ணு படம் நல்லா ஓடணுன்றதுக்காக மட்டும் வந்து இப்போ வந்து பேசுவார் அவர். நம்ம யோசிக்கணும்னா இப்படி யோசிக்கலாங்க. அவர் பேசுறதுக்கு அந்த இடத்துல அவர் வந்து பெருந்தன்மையா பேசிட்டாரு. இல்ல இல்ல, நான் வந்து திரும்ப வந்து சத்தியனோட சண்டை ஒருத்தர் இருப்பேன், சத்யன் ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் யூடியூப்ல பேசுவான், அவனுக்கு கீழே போய் நான் கமெண்ட் போடுவேன், அவன் வீடியோலாம் எடிட் பண்ணி போடுவேன், திட்டுவேன் அப்படின்னு சொன்னா தாராளமா பண்ணுங்க. என்னப்ப ஒண்ணு தாராளமா பண்ணிட்டுருங்க. உங்க கோல் வேறங்க. ரஜினிகாந்த் வந்து 73 வயசாச்சு, 73 24 வயசாச்சு, படம் நடிப்பாரு, இன்னும் ஒரு 5 வருஷம் நடிப்பாரு, அரசியல் கிடையாது, அவ்வளவுதான் சினிமா. உங்க கோயில் வேற, உங்களுடைய எய்மே வேற. அதுக்கு அவரே வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். நீங்க வந்து அரசியலுக்கு வர்றீங்க, நல்லது பண்றீங்க, மக்களுக்கு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாழ்த்திட்டு போயிட்டாரு. நீ வம்புக்கு கையை பிடிச்சி இழுத்து அவரே திரும்ப வந்து இல்ல இல்ல வா, நீ வா பதில் சொல்லு அப்படின்னு தாராளம் சண்டை போட்டே இருங்க. என்னப்ப
இல்ல கார்த்தி ப்ரோ இப்ப தாராளமா இல்ல இப்ப போட்டுருங்க, அவர் விஜய் அரசியலுக்கு வர தாராளமா சமயத்துல போட்டாருங்க. இப்படி பேசுனது இல்ல கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏங்க இப்ப அப்படி அரசியலுக்கு வர யாருங்க பேசுவா? சமயத்துல இந்த மாதிரி எந்த ஒரு இல்ல நடிகரா இல்ல பேசுவாங்களா? இந்த மாதிரி ஒரு இல்ல இந்த மாதிரி அவரா வந்து விளக்கம் கொடுத்து பேசுனது ஒரு விதத்துல நல்லது. இந்த இந்த சண்டைகள் ஓகே இதெல்லாம் குறைஞ்சு அவங்களும் அரசியல் யாரு இல்ல இல்ல பண்ணுவா? விஜய் ஃபேன் யாரு சைட்லயும் பண்ணுவா அரசியல் சொல்லுங்க. நோக்கி பேசுவாங்க ப்ரோ. அது ஒரு விதத்துல நல்லதுதான், அது அவங்க பண்ணட்டும். நான் வந்து பொதுவா வேற ஒரு இடத்துல இருந்து கேக்குறேன். இந்த மாதிரி வந்து அவரே பேசினாரு, அவரே விளக்கம் கொடுத்தாரு, இன்னைக்கு முடிச்சிட்டாரு. ஓகே நீங்களும் சொல்ற மாதிரி 2-3 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா போட்டு பேசியிருக்காரு, எல்லாம் ஓகே. நான் என்ன கேக்குறேன், தேவையே இல்ல அவர் ஒரு இடத்துல இருக்காருன்றத நானே ஏத்துக்கிறேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஒன்னு காக்கா கழுகு கதை சொல்றான்ற பேர்ல ஏதோ ஒருத்தவங்களை வந்து அதெல்லாம் சினிமாக்காக மறைமுகமா பேசுறது பேசுறது வைபர். இல்ல ப்ரோ. இது நான் பொதுவா சொல்றேன், யாரையுமே வைபர் சொல்லலாம அதெல்லாம் இருக்கட்டும். சினிமாக்காக பேசுறது. இல்ல ஐயோ ப்ரோ அவரு வைபர் தொடர்ந்து பேசுறாரு ப்ரோ. இப்ப இந்த மேடையிலயும் ஏன் பேசுறாரு? இப்ப ஏதோ வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வேட்டையின் டைட்டில் டீசர்லயும் அதை ஒண்ணு கொண்டு உள்ள வராரு. இப்ப இந்த பாட்டுல வேற ஏதோ ஒண்ணு அந்த ஆட்டாதே வாழ்னு வார்த்தையில வருது. அந்த ஹுக்கும் பாட்டு மாதிரியே இவரு ஒரு 2-3 வார்த்தை சொல்லி ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்றது ரஜினி போபியா வந்துருச்சு உங்களுக்கு வைபர் ப்ரோ. ரஜினி போபியா சொல்லிருக்காரா இல்லையாங்க? அதெல்லாம் ரஜினி இல்லைங்க, ரஜினியோட என்ன போட்டி சொல்லிருக்காரு? அப்படின்னா நீங்க தாராளமா போட்டி போட்டே இருங்க. ரஜினி வந்து ஒரு 2-3 படம் நடிப்பாரு, போட்டி போட்டே இருங்க. ரஜினியே உங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுடைய கிரவுண்ட் இங்க இல்ல, நீங்க வந்து அங்க போய் அரசியலுக்காக போறீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவரே வந்து வாழ்த்திட்டாரு. அவ்வளவுதான். விஜய் சொல்லிட்டாரு லியோ 6 மீட்ல இல்ல நம்ம வைபர் ப்ரோ கோலே வந்து ஒரு நம்ம தீசிஸ் கோலே ரெடி பண்ணிட்டு இல்லைங்க. இருக்காரு கார்த்தி ப்ரோ. ரஜினியும் சொல்லிட்டாரு, விஜயும் சொல்லிட்டாரு. விஜய் என்ன சொல்றாரு, நம்ம கோல் இது இல்லைங்க, நம்ம வந்து வேற கோல் இருக்கு 2026 அடுத்த கோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஆனா இல்ல முடியாது, நான் சண்டை போட்டுதான் இருப்பேன், நான் வந்து ரொம்ப கிட்டுதான் இருப்பேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. ப்ரோ இல்ல அது அவங்க சண்டை போடல ப்ரோ, அது அவங்க ஓகே இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், அது பண்ணட்டும். ஆனா இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க உங்களோட ட்வீட்ல 2-3 பார்த்தோம் ப்ரோ. அதாவது அவரே ஆரம்பிச்சாரு, அவரே விளக்கம் கொடுத்தாரு, இன்னைக்கு அவரே முடிச்சு வச்சிட்டாரு. பட் பேசுறது எப்படி அவரோட இருக்குன்னா, ட்வீட் இருக்கட்டும், உங்களோட ட்வீட்டை நாங்கள் தான் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு மாதிரி அவருக்கு ஒரு பார்வை இருக்கு. ஏன் அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இப்ப இல்லைங்க, ஜெயலலிதா ஆடியன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்லங்க, எப்பயுமே முத்திர குத்தாதீங்க. நான் ஜெயலலிதா இல்ல அவர் வந்து ரஜினிக்கே ஸ்கிரிப்ட் எழுதி தரதுக்கு ரெடியா இருக்காப்ல. அவர் நான் சொல்ற மாதிரி தான் பேசணும். அவர்கிட்ட நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து நிமிடம் ஸ்பேஸ்க்கு வர மாட்டேன்னு போயிட்டானுங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி. அப்பயுமே நான் சொன்னேன், அவர் ரஜினி வந்து அப்படி பேச மாட்டாருங்க, மனசுல இருந்து அப்படி ரொம்ப இது பண்றாரு அப்படி சொன்னேன். இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப லேட்டு, எனக்கு முன்னாடி தெரிஞ்சு. அவ்வளவுதான். ஆனா இப்ப வைப்பர் பேசுறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்தியனும் வேட்டையனையும் ஒன்னா விடணும், லைக்கா கிட்ட பேசி. அப்பதான் யாருன்னு அடிச்சு காட்டி பெரிய ஆளுங்க. நான் சீரியஸா ஒண்ணு சொல்றேன், ஆரம்பிச்சிருந்து அவராவே இருக்கட்டும், எப்பவுமே ஒரு பிரச்சனை யார் ஆரம்பிக்கலாம் அவங்க கையில தான் முடிக்க முடியும். விஜய் அன்னைக்கு வந்து சொன்னாரு நம்ம கோல் வேலைன்னு, அப்ப கூட இங்க ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரஜினியா வந்து சொல்லும் போது சில பேர் ஓகே நான் இனிமே ரஜினியை ட்ரோல் பண்ண மாட்டேன்ப்பா, அவர் வீடியோ எடுத்து போட்டு ஓகே நீ சூப்பர் ஸ்டார் தான் அங்கே முடிஞ்சு. அவரே ஆரம்பிச்சாரு, அவரே முடிச்சுட்டாரு. அவரால்தான் முடிக்க முடியும், ஏன்னா அவரு தானே ஆரம்பிச்சாரு. அப்படியே நான் அப்படித்தான் எடுத்துக்கினேன், மத்தவங்க எப்படி தெரியல, நான் அப்படித்தான் எடுத்துக்கினேன். சரி அவர் தான் பேசினாரு, ஓகே இப்ப அவரே முடிச்சுட்டாரு, சரி ஓகே நம்ம அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு, இன்னையோட அது முடியட்டும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்களும் அரசியல் வரீங்க, அதுல நீங்க கவனம் அது ஓகே. இன்னையோட இந்த ப்ராப்ளம் முடிகிறது ஒரு விதத்துல உங்களுக்கும் நல்லது. இவங்கள்ட்ட சும்மா கத்திட்டு கிடக்கிறது அது அரசியலுக்கும் சரி வராது. அதனால இது முடிஞ்சிருச்சுன்னே வச்சுப்போம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி பேசாம இருக்கிறத நம்மளும் பேச மாட்டோம்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு மேடைக்கும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணும்போது அப்ப கேட்க தோணுது, ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? அதான் எல்லாத்தையும் ஒரு ஓரளவுக்கு சாதிச்சிருக்காப்புல, ஒரு இடத்துல இருக்காரு, அப்ப ஏன் இப்படி பேசாருன்றதுதான் நான் இதுல உண்மையிலே சொல்றேன். இல்ல ஃபேன் ஃபைட் கிரியேட் பண்ணணும், இல்ல கொண்டு வரணும், உண்மையா தோணுறத கேட்கறேன். அப்பயும் தோணுறத கேட்டேன், இப்பயும் ஏதோ ஒரு தப்பா இருக்கு ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு புரியுது. இப்போ அது பிரச்சனை. இப்போ அவரு அது பேசாம இருந்தா இந்த 7-8 மாசம் இப்படி ஃபேன் ஃபைட் ஆயிருக்காது நீங்க சொல்ல வரீங்க. பேசிட்டாரு, முடிச்சுட்டாரு, அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம மறுபடியும் யாருக்கிட்ட பேசினாரு, எதுக்கு பேசினாரு, நான் திருப்பி இழுத்துட்டு போகணும். 35 வருஷமா அவரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், மேடை பேச்சு அவர் அப்படித்தான் பேசுவாரு. திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு நீங்க அவரை மாத்தி பேசுங்கன்னு சொன்னாலாம் பேச முடியாது, அப்படித்தான் பேசுவோம். நீங்க யாரையாவது கற்பனை பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க, புரியுதா? நீங்க வைபர் ராஜாங்கிற ஒருத்தருக்காகலாம் மாத்தி பேச முடியாது, அவரோட ஸ்டைலே அதுதான். இன்னைக்கு நேத்து அவர் அப்படி பேசல, அவர் 40 வருஷமா அப்படி பேசினாலுமே பொய் கிடையாதுங்க. அவர் கழுக காக்கான்னு பேசினாரு இல்லையா,
நான் வந்து இல்ல அதெல்லாம் புரிய வைக்க முடியாது ப்ரோ அவருக்கு. அவர் அப்படியே அதான் அவர் பேசக்கூடாதுங்கிறாரு. சொல்லிட்டு ஃபிளாப் கொடுக்கலங்க. அவருக்கு வந்து கபாலியோ காலாவோ கொடுத்துருந்தாருன்னா அவரை வந்து ஊரே செஞ்சிருப்பாங்க. நானும் செஞ்சிருப்பேன் கூட. அவர் ஜெயிலர் கொடுத்துட்டாரு. அவரு நேரம் அது. அவர் வந்து ஜெயிலர் சூப்பர் படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கான டைம் ஒர்க் ஆயிடுச்சு. அவரு வந்து கழுகுக்கான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த படம் ஜெயிலர். அந்த ஜெயிலருமே வந்து சூப்பரா ஓடிடுச்சு. இல்ல அப்போ கார்த்தி ப்ரோ, இந்த விஜயகாந்துக்கு இல்லைங்க விஜயகாந்துக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாங்களே. இல்ல விக்ரம் இல்ல கார்த்தி தாண்டிச்சா ப்ரோ, இல்லையா? ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். விஜயகாந்துக்கு ஒரு நிகழ்ச்சி விக்ரம் வச்சாங்க. தாண்டிச்சா இல்லையா? இல்ல இல்ல விக்ரம கேளுங்களா ப்ரோ, தாண்டிச்சா அங்க இல்லையா? வந்து பேசாம இவர் இங்க ஜெயிலர் இருந்து விக்ரம ராமர் கோயில் தாண்டிடுச்சா போயிட்டு இல்லையா? வந்துட்டு இன்னைக்கு ஏன் ப்ரோ விஜயகாந்த் அது பத்தி அது பேசுறாரு? தனி அததான் நான் கேக்குறேன். இந்த தனியா மாதிரி பதில் சொல்லுவேன். தேவைன்னா அவங்க பேரை எடுத்துக்கிறாரு ப்ரோ, அவ்வளவுதான் நான் சொல்றது. தனியா தேவைன்னா பதில் யாராவது சொல்லுவேன். பேரை அதுக்கு தனியா எடுத்துக்கிறாரு. பதில் சொல்லுவேன். அதுக்கு தனியா பதில் சொல்லுவேன். விக்ரம தாண்டிடுச்சா இல்லையா ஜெயிலர்? என்ன ப்ரோ? விக்ரம தாண்டிடுச்சா இல்லையா? தெரியல ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. விக்ரம் இந்த ப்ரோ கேள்வி நீங்க முதல்ல எனக்கு இந்த கேட்டிருக்கணும். மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இந்த மாதிரி நான் பாக்ஸ் ஆபீஸ் சண்டையே போட்டது கிடையாது, சரிங்களா? உண்மையாவே அதான் உண்மை, சரிங்களா? அதனால நான் அதுக்கு பாக்ஸ் போகல. ஆபீஸ் சென்டர் நீங்க இங்க போடலங்க. ரஜினி போட்டாரு, கார்த்தி ப்ரோ, அவ்வளவுதான். ரஜினி சரி ஓகே, போட்டாரு. அவர் இது கேளுங்களா? ப்ரோ பாக்ஸ் ஆபீஸ் சண்டை வந்து நீங்க ஜெயிலருக்கு அப்புறம் போடல. ஜெயிலருக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் போடாம இருக்கீங்க. ஜெயிலருக்கு முன்னால நீங்க எப்படி பாக்ஸ் ஆபீஸ் சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். போட்டது கிடையாது. உங்களோட வழிக்கு உங்க மாதிரியே பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு இப்படி பேசினாதான் புரியும்ன்ற போது அப்ப அந்த மாதிரி எடுத்து பேசுறேன். மத்தபடி அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜெயிலருக்கு அப்புறம் ஆளே சைலண்டா போயிட்டீங்கல்ல, அந்த சைலன்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். சரி கார்த்தி ப்ரோ, நீங்க பாத்தீங்களா விஜயகாந்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணாங்க. அங்க போய் இவர் பேசாம இங்க இருந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தேவையான விஜயகாந்த் பேர் எடுத்து அவர் வந்து அம்மா இருக்கும் போதும் கலைஞர் இருக்கும் போதும் வந்து பெரிய ஆளா வந்தாருன்னு இன்னைக்கு ஏன் எடுத்து பேசுறாரு? அதை இப்ப சொல்லல. அவரு சிவாஜிக்கு சிலை திறக்கும் போது 2006 வந்து அவர் பேசிட்டாரு. அவர் 2006 பேசிட்டாரு. ஜெயலலிதா கலைஞர் 2 ஆளுமைகள் இருக்கும்போது எடுத்து பேசுறாருன்னு கேட்டாங்க. நிகழ்ச்சி வச்சாங்களே ஏன் போகலன்னு கேக்குறேன். பாருங்க அப்படி பேசினது என்ன ரீசன்? அவரு என்ன அரசியல் வர போறாரு என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது தேவைன்னா அவங்க பேரை எடுத்துக்கிறாரு ப்ரோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில எடுத்து பேசுறத சொல்றேன் நானு. அங்க போய் பேசிருக்கலாம்ல. காரணம் சொல்லுங்க. நடிகர் சங்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல ப்ரோ, அங்க போகல இவரு, சரிங்களா? அங்க போகாம இவரு ராமர் கோவில் போயிட்டு வந்தாருல்ல. நீங்க என்ன ரஜினி இங்க போகணும் அங்க போகணும் இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும் சொல்லலங்க. ரஜினி பர்சனல் பிஏ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொன்னாருங்க சொன்னாரு அவரு மத்த நடிகர்கள் பேரு அவர் விழாவில சொல்லுவாருன்னு சொன்னார்ல, அதுக்காக நான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல போய் அவங்களுக்கான இதை பேசிருக்கலாமேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கான ஒரு ப்ரீ ஹிஸ்டரி ஈவென்ட் தான் நான் சொல்றேன். 2006 அவர் பேசியிருக்காரு விஜயகாந்த் பத்தி. என்ன வேணா ரிமூவ் பண்ணிக்கோங்க. கார்த்தி ப்ரோ, ராமர் கோயில் உங்க டிபார்ட்மெண்ட் வைப்பராஜ் அப்பத்துல அதுதான் இழுத்துட்டு இருக்காரு. இதோட 4 வாட்டி சொல்லிட்டாரு, என்னன்னு கேளுங்க. இல்ல அந்த இதுக்கு போல. பட் ஆனா இங்க இந்த இதுக்கு வராம அங்க போயிட்டு இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு பட நிகழ்ச்சியில அவர் பேர் எடுத்து பேசுறாருன்னா அப்ப அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நியூஸ் ஆகணும்ன்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்தது எனக்கு. அதனாலதான் அதுக்காக தான் கேட்டேன், புரியுதுங்களா? இன்னைக்கு விஜயகாந்த் பத்தி இவ்வளவு நாள் கழிச்சு அந்த நிகழ்ச்சிக்கு போகாம உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தன்னோட பட நிகழ்ச்சியில பேசும்போது நமக்கு தோணுது இல்ல, கேட்க தோணுது இல்ல. விஜயகாந்துக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினாரு, பண்ணாரு எல்லாம் பண்ணாருல. கார்த்திக் ப்ரோ, ஒரே நிமிஷம். அதாவது இப்ப எல்லா பாயிண்ட்டுமே ஓகே தான் வைப்பர். பட் இந்த விஜயகாந்த் இதுக்கு வந்து என்ன எல்லா முக்கியமான ஸ்டார்ஸும் வந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லையா? வர வேண்டிய இடத்துக்கான எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா? விஜயகாந்தையே பார்த்து அவரு கிட்டத்தட்ட லைட்டா அழுதே பேசினார். ரஜினி சார் அவ்வளவு எமோஷனலா பேசி நான் அப்பதான் பார்த்தேன். லைக் ரஜினியும் சரி விஜயும் சரி எல்லாம் உடஞ்சு போய் நின்னாங்கல்ல, அவ்வளவுதானே ப்ரோ? அதுதான் ப்ரோ. அதுவும் இல்லாம இல்ல இவங்க எல்லாம் பெரிய ஸ்டார். இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ வீடியோ போட முடியாது. சந்தர்ப்பம் எங்க கிடைக்குதோ அங்கதான் பேச முடியாது. யாரு கமல் சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான விஷயத்த ஜெய்சீலர். கமல் சார இருங்க கமல் சாரை நான் கம்பேர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கமல் சார் பிக் பாஸ் மேடையே நிறைய வாட்டி அரசியலுக்கு யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கான மேடை அது கொடுக்கும் போது அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அது எந்த தப்பு இல்லை. அதே மாதிரி லால் சலாம் ஆடியன்ஸ் வைக்கிறாங்க, அவருக்கு அது பேசணும்னு விஜய் பத்தியோ விஜயகாந்த் பத்தியோ பேசணும்னு வந்து பேசியிருக்காரு. தன்னோட ஒரு ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்ட மேடை அது மிஸ்யூஸ் பண்ணதா தப்பு, யூஸ் பண்ணிட்டு தப்பே இல்ல. இன்னைக்கு பேசினதால இவ்வளவு நாள் எங்கயா மேடையில போனாரு? நீ ராமர் கோயில் இல்ல ராமர் இது
ராமர் கோயில்கிட்ட புரியுதுங்களா? போயிட்டு அங்க இந்திக்காரங்க முன்னாடி மைக்க வாங்கிட்டு விஜய் எல்லாம் நான் காக்கா கழுகுன்னு சொல்ல விஜயகாந்த் தான் பெரியார்னு ஏங்க அப்படி பேச அத முடியுமா? சொல்லலைங்க. அங்க எதுக்கு நடிகர் போய்க்கிறாரு? சங்கம் வச்ச நிகழ்ச்சிக்கு போகாம இங்க இருந்து கோவில் போயிட்டு வந்தாருல்ல. அப்ப அப்ப அவர் இன்னைக்கு இங்க வந்து இல்லங்க. முடிஞ்சு நடிகர் போச்சு, சங்கம் வச்ச இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறாருல்ல, அதுக்காக முக்காவாசி சொன்னேன். பேர் இல்லங்க. நடிகர் சங்கம் வச்ச நிகழ்ச்சியில முக்காவாசி இண்டஸ்ட்ரி போலங்க. சரிங்களா? விஜயும் போல, அஜித் போல, ரஜினியும் போல. இவங்க டெத்துக்கு இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அது இல்ல வராத சுனில் விஷால் அவர் அவங்க இல்ல எல்லாம் ஒரு போனாங்க. நிமிஷங்க. ஓகேங்களா? இல்ல சுனில் அவர் வந்து கேப்டன் இதுக்கு அழுகுனாருன்னு நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? இல்ல அவர் சொன்ன நான் அழுதாரு அப்படி பயங்கரமா அழுதாருன்னு சொல்லலைங்க. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இது அந்த ஏங்க இது அதுதாங்க ரஜினிலாம் ஒரு நான் ரொம்ப நிமிஷம் ஃபேக்காவே என்னங்க இருக்க அவசரத்து மாட்டாருன்னு இல்ல நினைச்சேங்க. நான் என்ன அந்த சொல்ல வீடியோ வந்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த என்ன வீடியோ சொல்ல பார்த்ததுக்கு வந்தேன்னு அப்புறம் தான் சொல்லிடுறேன். ஏன் இவ்வளவு ஃபேக்கா வைபர் தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அது அழுத இல்ல மாதிரியே ஒரு கிடையாது. அது நிமிஷம் என்னமோ சரி உங்களுக்கு அப்படி நிஜமாவே தெரியுது. சொல்றேன். நான் அந்த சொல்ல அந்த வீடியோ யாரா பார்த்து கார்த்தி ப்ரோ நீங்க ஒ- பாத்தீங்களான்னு தெரியல. நீங்க ஏங்க ஒரே சொல்றீங்க அழுக அவர் வேண்டிய நிமிஷம் இயற்கையா அவசியம் வைபர் என்னங்க இருக்காருன்னு. இருக்கு? ஒரே ஒரு இயற்கையா நிமிஷம் என்னங்க இருக்காருன்னு சொன்னீங்க. இல்ல அந்த இல்ல வீடியோ கொஞ்சம் ஒரே பாருங்களாம். ஒரே ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா ரஜினிகாந்த் சார் அப்ப அட்ரஸ் பண்ணது அவரோட ஹெல்த் இஷ்யூ. அப்ப ஏன்னா ஒரு ஃபேனா அப்ப நானே வருத்தப்பட்ட டைம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல சொல்றேன் லைக் அப்ப வந்து அந்த சென்சிட்டிவான இதில் பக்கத்துல வந்து ரூம் போட்டு தங்கினாரு. அப்ப இது அதெல்லாம் சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு தி ஹார்ட். அப்ப விஜயகாந்த் இருந்திருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன் தவிர ரஜினி கண்ணீர் மழுக சொன்னாரு அப்படி சொல்ல வரல. ஒரு டிஃபரெண்ட் சைடு அப்ப பார்த்த மாதிரி இருந்தது அந்த ஒரு 5 மினிட் கிளிப்ல. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. இல்ல இல்ல நீங்க இதுக்கும் சொல்ற அதுக்கும் வீடியோ ரெலவன்ஸ் நான் பார்த்தேன். கார்ல ஹலோ வந்து அவர் வைபர் மீசை வைபர் ராஜேந்திரன் வைபர் மீசை வைபர் வைபர் சும்மா உளராதீங்க. அவர் அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? விஜயகாந்த் கூட பிறந்த தம்பி அவருக்கு. ப்ரோ அந்த சொல்லுங்க. வீடியோ நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் கார்ல அது அந்த மாதிரி தேவை அழுகிற இல்லைங்க? மாதிரி பண்ணாரு ப்ரோ. அழுகிற மாதிரி பண்ணாரு. அவர் அழுகிற மாதிரியே ஒரு மாதிரி மீசை ராஜேந்திரன் கையை இது பண்ணிக்கிட்டு அது இன்னும் ரொம்ப சரி ஃபேக்கா ஓகே. இருந்து நிறைய பேர் பாத்தீங்களான்னு தெரியல. அது அதான் இருக்குது அவர் ஃபேக் போட்டுங்க. சொல்றாரு. நீங்களே என்னங்க எப்படி இப்ப முடிவு பண்ண என்னங்க முடியும்? இப்ப முடிவு பண்ண ஃபேக் முடியுமா? சுனில் இல்லைங்க. அததாங்க சொல்றாரு. அதுதான் அவர் அதனால என்ன அழுதாரா அப்படின்ற. இன்னைக்கு கூட அழுதாரு ப்ரோ. இதெல்லாம் வந்து நீங்க நீங்க சொல்வீங்கல்ல அவர் ரொம்ப வைத்திய மாதிரி இயற்கையா பேசுறீங்க இருக்காரு, வைபர். இயற்கையா இருப்பாருன்னு வைபர் சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்றேன் ப்ரோ. வைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அவர் இல்ல அழுதாரா ப்ரோ இல்லைன்றது பிரச்சனையா உங்களுக்கு? இப்ப இல்ல கார்த்தி இப்ப ப்ரோ அதாவது சொன்னாரே ப்ரோ வைபர் அழுதாருன்னு. வைபர் நீங்க இல்ல ஓகே ஏங்க சிம்பிளிஃபைடா அவர் ஏதோ முடிச்சுக்கலாம். உளருவாருங்க. அவர் விட்டுருங்க. இல்ல அதாவது அப்புறம் நீங்க சொல்றது இவங்க வளர்றாரா? வந்து ரஜினி பிரேமலதாவே ரஜினி வந்து அப்ப ஆரம்பிச்சாரு. பிரேமலதாவே கம்பீரமா தான் நின்று இருந்தாங்க. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு மேட்ரா? அப்படி பார்த்தா வைபர் அப்படி பார்த்தா அழுதாரு பிரேமலதா இல்லன்னு தான் அவங்க நானும் அவங்க சொல்றேன். பிரேமலதா மேலேயே அழுவலங்க. வந்துட்டு அதுதான் அழுதாரு. ஏங்க நீங்க இல்ல நம்புறீங்களான்னு கேக்குறேன் அதாவது அவர்கிட்ட. இந்த உங்களுக்கு நான் நம்புறது உங்களுக்கு உங்களுக்கு நம்புறதுலாம் வந்து இல்லைங்க. ரஜினியை பத்தி அப்படி இல்லைங்க. பார்த்தா ரஜினியை பத்தி நேட்டிவா பேசினா ஏங்க ஓகே. நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, நான் ரெடி. நெகட்டிவா பேசுறேன். இப்ப உங்களுக்கு பாசிட்டிவா பேசணும்னு சொல்ல ஆமா. முடியுமா? அப்படி நான் சொல்ல இல்லைங்க. இப்போ உங்க கருத்துக்கே நெகட்டிவா எல்லாரும் பேசினா கூட வந்துடணுமா ப்ரோ? பாயிண்ட் உங்க வைங்க. கருத்து தான் கரெக்ட் அப்படின்னு வந்துட முடியுமா? அப்படின்னா ஏன் உங்ககிட்ட ஒன்று ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் நான். அப்ப அததான் நீங்க சொல்றீங்க. அப்புறம் உங்ககிட்ட பேச மத்தவங்க எல்லாம் முடியாதுல. ஒரு பைத்தியம் மணி மாதிரி நேரம் உங்ககிட்ட பேசுறாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்ல இல்லைன்னு மத்தவங்க இருக்கு. எல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. உங்க கருத்து தான் ஆமாங்க. கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க. சொல்ற பாயிண்ட் இல்லைங்க. நீங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? விஜயகாந்துக்கு வந்து அழுதாரா இல்லையான்றது ஒரு விஷயமா அது? நான் சொல்லல ப்ரோ. அழுதாருன்னு அவர் அது சொன்னாரு. தேவையா அவருக்கு? அழுதாராங்கன்னு அவரை கேக்குறேன். புரியுதுங்களா? ஏங்க அவர் சொல்றதை விடுங்க. வைபர் ப்ரோ அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. கார்த்திக் ப்ரோ ஒரே நிமிஷம். இப்போ சினிமானாலே வந்து பெர்செப்ஷன் நிறைய. இப்போ கார்த்திக் ப்ரோ சொல்லியிருக்காரு அவங்க மேடையில பேசுறதுலாம் நான் நம்ப மாட்டேன் எல்லாம் அப்படிங்கும் போது சினிமா வந்து எப்படி அணுகிறோன்றது உங்க சரி அது விடுங்க. இல்ல அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். அதாவது நீங்க உங்களோட பெர்செப்ஷன் ஐயப்பன் ப்ரோ வந்து சாய்நாத் ப்ரோ ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் கேட்கிறாரு. ஏதோ பேசணும்னு சரி சொன்னாரு. கார்த்தி ப்ரோ இது இன்னைக்கு முடியாது போல இருக்கு. ஒரே ஒரு சின்ன இந்த மகாராஜா என்ன ப்ராசஸ் அது முடியாதுங்க. அது எப்படி மட்டும் முடியாதுன்னா இந்த மாதிரி வன்மம் வச்சுக்கிட்டு சும்மா வந்து ரஜினி திட்டணும். சரி ரஜினி திட்டினாதான் நீ விஜய் ஃபேன், ஓகே ஓகே ரஜினி ப்ரோ. திட்டினாதான் நீங்க கமல் ஃபேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட முடியவே முடியாது. சரி சரி இந்த மகாராஜா என்ன ப்ராசஸ்ல ப்ரோ அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. போனோம் படம் முடிஞ்சிருச்சு. எப்போ ஷூட்டிங்லாம் ரிலீஸ்? முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ரிலீஸ். ஓகே ப்ரோ. ஆனா கார்த்திக் ப்ரோ எனக்கே சீரியஸா காலைல இருந்துச்சு இந்த இது ட்விட்டர்ல நீங்க போட்டது பார்த்ததுக்கு அப்புறம் தான் லால் சலாம் ஆடியோ லான்ச் நடந்ததுன்னே எனக்கு தெரியும். அது ஆக்சுவலா எப்போ படம் ரிலீஸ்? பிப்ரவரி 9. ஏங்க விஜய்க்கு வந்து அவர் பெரிய கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த ஆடியோ லான்ச்ல பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு. ஆனா அரசியலுக்கு வர போறாரு விஜய் அப்படின் போது இதை வந்து ஓகே இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு கழுகு காக்கா அதுக்கான ஆமா கழுகு காக்கா வேகம் சொல்றதை விட அவரோட வேலை முடிஞ்சுச்சு. ஆனா அதை தாண்டி என்ன சொல்றாரு, அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு, அது சொல்றாரு பாத்தீங்களா? அதுவே வந்து அவர் வந்து விஷ் பண்றாரு விஜய். அப்படிதான் பார்க்கணும்.
அதை விட்டு சும்மா வந்து ரஜினி இப்படி ஏன் பேசினாரு அப்படியே ஏன் பேசினாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தா பைத்தியகாரத்தனம். அவனோட பைத்தியகாரத்தனம். அது சத்யன் இருக்காங்க, ஆமா சத்யன் ஒரு பைத்தியம் இருப்பாங்க. ஆமா, அவர் ரஜினி நல்லா பேசினாரு, அந்த மாதிரி பெரிய மனுஷன் பைத்தியக்காரன் மாதிரி பேசினாருன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே இல்ல இவர் இப்படி பேசினாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படி சொல்லுவீங்களா? அல்லக்கே புரியல எனக்கு. ஆமாங்க ஆமாங்க, ஏன் அவரே பேசினாரு, அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு, அப்புறம் என்னங்க அது ஆமா பெரிய அவருதான் கொடுக்க முடியும். வேற விளக்கம் யாரு அவர்தான் பேரு கொடுத்தாரு. கொடுத்தாரு? இவ்வளவு நாளா ஒரு 8 மாசமா பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்களே, நீங்களா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க? ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேட்டீங்களா? சரி ஓகே, இந்த விளக்கத்துக்கு யாரு அதுக்கெல்லாம் வந்து மன்னிச்சிருவீங்க. ஐயோ இன்னைக்கு சொல்லிட்டாரு பெரிய மனுஷங்க. இது ஃபேன் ஃபைட்டுங்க. அவரு வந்து 8 மாசமா போயிட்டு இருந்தது ஒரு பேர் வச்சு. இது ஃபேன் ஃபைட்டுங்க. 10 வருஷமா அனில் ஆமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஃபேன் ஃபைட் தாங்க, அவர்தாங்க பேர் வச்சு. ஃபேன் ஃபைட் தாங்க. ஃபேன் ஃபைட்டுக்குள்ள என்ன இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. அவர் அரசியலுக்கு போறாரு. ஃபேன் ஃபைட் அவர் பண்ணாருதான். அவர் சொன்ன வார்த்தை தானே ஃபேன் ஃபைட் யூஸ் பண்ணிட்டு போட்டுங்க. ரஜினிகாந்த் ரஜினி வந்து அதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் இவ்வளவு தூக்கி பேசுறீங்களே ப்ரோ? அத கேட்க மாட்டாங்களா ப்ரோ? இதுல என்ன இருக்கு? தப்பே கிடையாது. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாங்க ஏங்க, நீங்க போட்டி போற ஹீரோவா இருக்கும்போது நீங்க இப்படி சட்டை போடலாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு கேட்டும் போது அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை பதில் சொல்லல இல்லங்க. அவர் அப்பெல்லாம் சொல்லலங்கன்னு அன்னைக்கு சொல்லிட்டீங்க. விஜய் பதில் சொன்னதுக்கும் அன்னைக்கு ஒரு இது சொன்னீங்க. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க. அன்னைக்கு நான் அன்னைக்கு இதே தான் கேட்டேன். அவர் இப்பெல்லாம் சொல்ல மாட்டாருங்க, எனக்கு தெரியுங்க. அவர் இப்பெல்லாம் சொல்ல மாட்டாருன்னா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு தேவைன்னா ரஜினி திட்டணும், அவ்வளவுதான். நான் வந்து இங்க பாருங்க, நான் விஜய் பேசணும் திட்ட சொல்லல ப்ரோ. நான் ஏன் ப்ரோ உங்களை திட்ட சொல்றேன்? என்னோட இதை சொல்றேன், நீங்க உங்களோட இதை சொல்றீங்க, அவ்வளவுதான். விஜய் மேட்டரியே வரலங்க, அது உங்களோட கதைங்க. நான் எதுக்குங்க அவர் தரமா பேசிட்டு இருக்கேன்? ஒரே நிமிஷம் பொறுமையா, ஒரே நிமிஷம் கேளுங்க. அதாவது உங்களோட பெர்செப்ஷன் வந்து ரஜினியே ஆரம்பிச்சா ரஜினியே முடிச்சு வச்சுட்டாரு. அவரு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷனா சொல்லாதீங்க நீங்க சொல்றீங்க. அவர்தானங்க முடிச்சு வச்சாரு. இப்ப இன்னைக்கு திடீர்னு அவரு இப்படி பேசுறாரு, பெரிய மனுஷங்க கேட்க முடியாது. மாதிரி பேசுறாருங்கன்னு சொல்றீங்களே, என்ன எனக்கு புரியல. எனக்கு பாராட்டுறீங்கன்னு கேட்க முடியாது. தள்ளி விட்டுட்டு ஒருத்தனை ஆத்துல கத்துல தள்ளி விட்டு அவரே காப்பாத்துற மாதிரி இருக்கு. பாத்தியா எப்படி ஊந்து காப்பாத்தினாரு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. பேசுனது அவரு, பிரச்சனை பண்ணது அவரு, இன்னைக்கு 8 மாசமா சண்டை போனது காரணம் அவரு. இப்ப இன்னைக்கு விளக்கம் கொடுத்த உடனே ஐயோ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டாருல, விஜய் பேரெல்லாம் யூஸ் பண்ணிட்டாருல, இப்படிதான் நீங்க பேசுறீங்க. அதுக்குதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் தவிர இது பைத்தியக்காரத்தானே இல்ல ப்ரோ. நீங்க அன்னைக்கும் கேட்கல. பெரிய மனுஷன் தான் வைபர் பெரிய மனுஷன் தான். இதோட பெரிய மனுஷன் கிடையாது. இதோட பெரிய மனுஷன் தனமே கிடையாது. விஜய் அரசியலுக்கு போறாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லி கழுகு காக்கா அப்படின்னோட முடிக்காம, நான் கழுகு காக்கான்னு சொன்னது வந்து விஜய் இல்லைங்க, அதெல்லாம் யாரும் தப்பா போட்டாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்காம, அவர் வந்து அரசியலுக்கு போறாரு, அவர் வந்து கீழ இருந்து மேல வந்திருக்காரு, அரசியலுக்கு போறாரு, நாளைக்கு மக்கள் நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்றாருல, அது பெரிய விமர்சனம். அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த நீங்க சொல்ற பாயிண்டோட முடிச்சிருந்தா, நான் கழுகு காக்கான்னு சொன்னது விஜய் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா, இது நீங்க சொல்றது நானும் வந்து உடன்படுவேன். ஓகே இல்லைங்க, ரஜினி வந்து அந்த கான்ட்ரவர்சிக்காக பேசியிருக்காரு அப்படின்னு அது சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, அரசியலுக்கு போறீங்க, மக்கள் நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்றாருல, இதுதான் பெரிய மனசு தன்மை. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவருக்கு என்ன தேவையா? இதுக்காக பெரிய மனுஷன் சொன்னீங்களா? சரி ஓகே. இல்ல நீங்க வேற என்னங்க இது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? வேற ஒருத்தர் அப்படி சொல்ல முடியுமா? என்ன ஒரு சக நடிகர் வந்து அரசியலுக்கு போறாரு. எத்தனை பேர் வாழ்த்திருக்கீங்க விஜயகாந்த? இங்க எத்தனை பேர் கமலஹாசனா வாழ்த்திருக்காங்க அரசியலுக்கு வந்தாம? சொல்லுங்க, எத்தனை பேர் வாழ்த்திருக்காங்க? ப்ரோ இது என்ன ப்ரோ, எல்லாரும் அவங்களுக்கு தேவை கேள்வி வரும்போது சும்மா வந்து அவங்களா பேட்டி கொடுத்து விஜய் அரசியலுக்கு வராரு, அவருக்கு ஸ்டேஜ்ல பேசுறதுங்க, அவர் கேள்வி சொல்ல மாட்டாங்க. அவர் கேள்வி எல்லாம் கேட்கல, அவர் யாரும் கேள்வி கேட்கலங்க, மைக்க பிடிச்சிட்டு ஒண்ணுமே இல்ல. ஒரு படம் ஏதோ ஒரு யாராவது வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நல்லா வரணும்னு பேசுவாங்க. சீமான்ட்ட கேட்கிற மாதிரி விஜய் அரசுக்கு வர்றாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரஜினி யாரும் கேள்வி கேட்கல. அவரா ஸ்டேஜ்ல உட்காந்து அவரா பேசின ஸ்பீச் தான். யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, விஜய் அரசியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கல, அவரா பேசினது தான்.
அவரே ப்ரோ பேசினது தான் அததான் ப்ரோ. விஜய் இதுல என்ன ப்ரோ ரசிகர் பெருசா அதை இருக்கு? சொன்னாரு, இதுல அதை என்ன சொன்னாருங்க. பெருசா இருக்கு? யாருமே வந்து தேவையில்லாம ஒருத்தவங்க பேர் எடுத்து பேச மாட்டாங்க ப்ரோ. திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அவரு எதுவுமே ரெடி பண்ணல. இதுதாங்க பெருந்தன்மை. இதுவே வந்து இதுதாங்க பெருந்தன்மை சொன்னா உங்களுக்கு பெருந்தன்மை இல்ல எரியுது ப்ரோ. அப்படின்னா என்ன இதுல பண்ண என்ன ப்ரோ முடியும்? பெருந்தன்மை இருக்கு? அவர் பேசினாரு, தொடர்ந்து இதையும் பேசினாரு ப்ரோ. இது யாரா இருந்தாலும் இப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம் ப்ரோ. இன்னும் ஒரு பட நிகழ்ச்சி அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு யாரும் எடுத்த உடனே பேச மாட்டாங்க. இது மற்ற நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இதுல அவங்க பேசலன்னு உடனே அவங்களுக்கு பெருந்தன்மை இல்லைன்னு ஆயிட போகுமா என்ன? யாராவது பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்டு விஜய் இது மாதிரி இந்த தேதியில இந்த டேட்ல கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு கேட்டாருன்னா அவருக்கு வாழ்த்துக்கள்னு யாரா இருந்தாலும் சொல்லதான் போறாங்க. இல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர்லாம் நல்லாவே கேள்வி வர கேட்டா மாட்டாங்க, சொல்லுவாங்க, அவர் அவங்களாம் நல்லாவே சொல்ல வர மாட்டாங்க, மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு யாரும் என்ன பண்ண போறான்னு யாரும் பேச மாட்டாங்க. இது எல்லாரும் பண்ற ஒரு பாசிட்டிவா சொல்ற கேள்வி வார்த்தை தான் கேட்டா ப்ரோ. கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க யாரும். இல்ல கார்த்திக் ப்ரோ, யாரு கார்த்திக் கேட்டாலும் ப்ரோ கட்சி தூங்குறவங்கள ஆரம்பிக்கிறாரு நல்லா எழுப்பிடலாம், வரட்டும் தான் ப்ரோ தூங்குற சொல்லுவாங்க. மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப நல்லா கட்சி முடியாது. ஆரம்பிக்கிறாரு நல்லா நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் மீன் பண்ண அப்படி யாரும் பேச மாட்டாங்க ப்ரோ. இது எல்லாம் பாசிட்டிவா ஒரு 2 வார்த்தை சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா இது ஓகே, நீங்க சொன்னது ரைட்டு தான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு இந்த இந்த இடத்துல வச்சு பேசுற அது அதுக்கு சொன்னேன் நானு. சரிங்களா? அது உங்களோட கருத்து. ஓகே சரி, ஓகே விட்டுருவோம் ப்ரோ. விடுங்க, என்னோட கருத்தாவே இருக்கட்டும் அது. விடுங்க சரி ப்ரோ, ஓகே. விடுங்க ப்ரோ, வாய்ஸ் கொளருது. விட்டுருங்க அழைச்சிருவீங்களாட்டு விட்டா. என்ன ப்ரோ கேட்கல? நீங்க பேசுறதே புரியல, உங்களுக்கு தான் குளறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, பாசிட்டிவா பேசினா கொளரும் ப்ரோ. ப்ரோ ஆனா எண்ட் ஆஃப் த டே அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாவது அந்த ட்வீட்ஸ்ல ஐ மீன் அந்த ஃபீட்ல பாக்குற சில அந்த அபியூசஸ் வந்து இருக்கும். பட் ஆனா கிரேட்லி குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டைம் எனக்கு ஆகும் அப்படிதான் ப்ரோ. தெரியுது. அதெல்லாம் குறைய டைம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ப்ரோ ப்ரோ ஃபேன் அதுதாங்க ஃபைட்டுங்கிறது பண்ணணும். இல்லைங்க, ரெண்டாவது ஃபேன் ஃபைட் இருக்கதான் அது செய்யும், அந்த அது ஃபேன் உடனே எல்லாம் ஃபைட்டுன்றது குறையாது. வேறங்க. அது வந்து இருக்குங்க. அது வந்து ஓகே, வைபர்லாம் பேசுறாரு இல்லையா, அவருக்கெல்லாம் குறையாது. அவருக்கு வந்து ஈகோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும். உடனே எப்படி நான் ஒத்துக்கிறது? ஆமா, அன்னைக்கு நீங்க இல்ல பேசுனீங்கல்ல, இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நான் சொல்ல வந்தது இந்த இல்ல ஜெயிலர் அன்னைக்கு அப்புறம் பேசும்போது நடந்த இல்ல புது பிரச்சனை. அதான் அன்னைக்கு நீங்க பேசும்போது கோவமாயிட்டேன் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல. நீங்க திடீர்னு வந்து லால்சலாம் ஆடியோ லான்ச்ல பேசினோன்னே எப்படி நான் வந்து கோவத்தை மறக்கிறது அப்படின்ற ஒரு ஈகோட இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணணும்ல, ஏதோ ஒரு இடத்துல முடிக்கணும்ல. இது முடிக்கணும். லியோல வந்து சக்சஸ் மீட்ல விஜய் பேசினாரு, அப்போ கொஞ்சம் குறையுது விஜய் ஃபேன்ஸ்ட. அதுக்கப்புறம் இப்ப குறையுது. இப்படிதான் போகணும், வேற வழி இல்லை. பட் இது வந்து பாசிட்டிவான சைன் தான், அது பண்ணணும்ல. இப்போ நாளைக்கு அரசியல் வராரு அப்படின்னோடனே திமுக பிஜேபி இவங்கெல்லாம் எதிர்க்கிறதா, இல்லை விஜய் ஃபேன்ஸு வந்து ரஜினி ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையும் எதிர்க்கிறதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர்த்த கூட சண்டை போடுவீங்க நீங்க? ஒருத்தர் எதிரி அப்படின்னா அவங்ககிட்ட சண்டை போடலாம், ஊர் ஃபுல்லா எதிரின்னா எல்லா பக்கமும் சண்டை போட்டு இருக்க முடியாதுல்ல. அது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப ஒரே ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறது வேற. கார்த்திக் ப்ரோ இப்போ அவுட் ரைட்டா விஜய் ஹேட் பண்றவங்க ரஜினி ஹேட் பண்றவங்க 2 பேர் சைட்லயுமே இருப்பாங்க, மாத்தி மாத்தி அவங்க அபியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் வந்து 2 பேருமே எடுத்திருக்காங்கன்ற வகையில இப்போ விஜயோட ஓரளவுக்கு இதுல ஒன்னும் டோட்டலா மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நாளைக்கு இந்த சத்தியன் ராமசாமியே பேசும்போது லூசுத்தனமா பேசுவான் யூடியூப் வீடியோல உட்காந்துட்டு பாரு. விஜய்க்கு வந்து ரஜினி போட்ட பிச்சை என்ன பேசுவான், அந்த மாதிரில ஏதோ ஒன்று வார்த்தை நடக்குவாங்க, ஒரு வார்த்தை. அப்போ நீங்க வந்து இல்லையா டே நீ போடா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மாறும், உடனே மாறாது. டே நைட்ல மாறிடாது. அவர் பேசினார் இவர் பேசினதுக்கு மாறிடாது. நாளைக்கு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ போட்டாலும் மாறிடாது. அந்த போட்டி இதெல்லாம் சண்டைலாம் இருக்கும். அது வந்து சினிமாக்குள்ள இருந்துட்டு பிரச்சனை இல்லை, அரசியல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம். இல்ல ப்ரோ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப விஜய்க்கு வந்து சப்போர்ட் வந்து இப்போ இது மாதிரி ஹேட்டர்ஸ் ஆன்லைன்ல இருக்காங்கல்ல, அவங்க மூலமா கிடைக்குமா இல்ல அந்த குரூப் சுத்தமா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா விஜய் பாலிடிக்ஸ்? மாத்தணும் ப்ரோ, அதுதான் வேலை. இங்க என்ன ஏங்க, விஜய் ஃபேன்ஸுக்கே நிறைய பேருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது பிடிக்கல. அதான் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் வந்து அண்ணன் சினிமாவில் நடிச்சா போதுனே பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களையுமே மாற்ற வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் மாற்றணும், விஜய் ஃபேன்ஸ் மாற்றணும், அஜித் ஃபேன்ஸ் மாற்றணும். இவ்வளவு வேலை இல்ல ப்ரோ இப்ப விஜய் வந்து திமுக காரனுங்க பிஜேபி காரனுங்க இவ்வளவு வேலை இருக்குல்ல. சும்மா
இவரா ப்ரோ bro? பொலிட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் ப்ரோ. அதெல்லாம் நீங்க வந்து ட்விட்டர்ல எல்லாம் உட்காந்து அவங்கள எல்லாம் மனசெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. அது வந்து களத்துல செய்யற வேலை. களத்துல நீங்க நல்லா உழைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓட்டு விழுகும். ட்விட்டர்ல உள்ளவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அதுதான் ட்விட்டர்ல என்ன ஒரு 10,000 பேர் இருப்பாங்க ஆக்டிவா. அந்த 10,000 பேருக்கு ஃபேன்ஸ் ஃபைட் போடுறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களோட மைலேஜ்க்காக பண்றது. நீங்க இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க களத்துல தான் பண்ணணும். ட்விட்டர் இல்ல வந்து ஒரு நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ப்ராப்பர் விஜய் மீடியாவே சார் கிடையாது. விஜய் சார் களத்துல வந்து ஒரு உண்மையிலேயே இம்ப்ரெசிவா நிறைய விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இத்தனை நாள் அவர் படம் நடிச்சிருக்காரு, படத்து மூலமா வந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, உண்மையிலேயே அவர் நல்லது பண்ணா அந்த ஹேட்டர்ஸோட மைண்ட் மாறுமா மாறாதா, அப்பயும் மாறாதா இல்ல மாறுமான்றத ப்ரோ அது அது வந்து அவர் அறிவிச்சு பொலிட்டிக்ஸ்ல ஓப்பனா இறங்கி நான் இதை செய்ய போறேன்னு சொன்னாதான் நீங்க கணிக்க முடியும். இப்பவே நீங்க அதை வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. ஓகே, ஜஸ்ட் அதுக்கு தான் கியூரியஸா கேட்டேன். ப்ரோ Plus என்னோட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ட்விட்டரும் களமும் வேற நிறைய வேற. பேர் இருக்காங்க ப்ரோ. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அஜித் ஃபேன்ஸ் ஹார்ட்கோர் எல்லாம் விஜய் திட்டத்தை வைக்கிறேன். அவங்களுமே இந்த மாதிரி வந்தாலும் நான் என்னோட ஓட்டு வந்து அதுக்காக நான் எல்லாருமே போடுவாங்கன்னு சொல்ல வரல. இப்படியும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்றேன். சில பேர் விஜய் வந்தா நான் போடுவேன் அப்படின்னு எங்ககிட்டயே சொல்றோம். அது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இவன் எப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி. ஸோ 100 எக்ஸாம்பிள் இப்படியே இருக்கு. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா உள்ள வரும்போது தான் தெரியும். அது நீங்க ட்விட்டர்ல வந்து நீங்க மாத்திர முடியும், ட்விட்டர்ல ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னாக்கா அது ஒண்ணுமே இல்லை. ஆனா களத்துல வந்து விஜய் வந்து என்ன பேசி எப்படி கொண்டு போறாங்க அதை பொறுத்துதான் இருக்கு. நீங்க அதுக்கும் ட்விட்டருக்கும் சம்பந்தமே யாரு பேசுறது? ஜெயசீலன் ப்ரோ. ஜெயசீலன், அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? ட்விட்டர்ல வந்து 10,000 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா ஒப்பீனியன் பண்ணணும் ஒன்று இருப்பாங்கல்ல, ஒரு எலெக்ஷனுக்கும், அது எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாம்பிள் ப்ரோ அந்த ஒப்பீனியன் போல எல்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த நம்பிக்கையும் கிடையாது. எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 100 பேர் தான் எடுப்பாங்க, அவ்வளவுதான். 100 கூட எடுக்க மாட்டாங்க. 25-30 இது வந்து சோசியல் மீடியான்றது, ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்றது எல்லாமே வந்து இல்ல கிரவுண்ட்ல என்ன இருக்குன்றது, கிரவுண்ட்ல இருக்கிறது அப்படியே மாறிடாது. ஓகேவா? கிரவுண்ட்ல இருக்கிறது அப்படியே மாறிடாது, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடாது. இங்க பேசுறது வேற, அங்க பேசுறது மாறிடாது. பட் இது வந்து ஒரு ஒரு சின்ன மிரர் தான், அவ்வளவுதான். ஒரு சர்வே மாதிரி தான் உங்களுக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. அது கரெக்டா, அதெல்லாம் நீங்க இல்லைங்க, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல, அதெல்லாம் ஓகே. ஓகேவா? பட் ஓகே, அதுக்காக இங்க இருக்க நெகட்டிவிட்டி வரும், அங்க வராது அப்படின்றதுலாம் கிடையாது. அதை நீங்க சரி பண்ணும். அதுதாங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணுமா இல்லையா? நீங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்ற சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம், ரெண்டாவது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் தான் ட்விட்டரே வருது. இல்ல அது நீங்க உள்ளதா இங்க எதிரொலிக்கும். பட் வந்து சோசியல் மீடியா வந்து களத்தை தீர்மானிக்குது. அதுதாங்க சொல்றேன், எல்லாமே எதிரொலிக்கும். ஆனா ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்ல மட்டும் சண்டை போடுறவங்க இருக்காங்கன்னா, யூடியூப்ல லைவ் வீடியோ இருக்கு இல்லையா, லைவ் வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ் பாருங்க. இல்ல யூடியூப் யூஸ் பண்றது அதுல சண்டை போட்டுவாங்க, லைவ் சாட்ல கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்குவாங்க. அது கொஞ்சம் வந்து யங்ஸ்டர்ஸ் விட எல்லாரும் யூஸ் பண்றாங்க யூடியூப். அது ஜெயசீலன், எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா இப்ப நீங்க ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிக் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 1 lakh வச்சிருக்கவங்க சும்மா ஒரு ரேண்டமா ஒரு போல் போட்டா கூட இப்ப எல்லாம் ட்விட்டர்ல இருந்து எடுத்த நியூஸ் தான் சில நியூஸ் சேனல் எல்லாம் போடுறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அது இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது ப்ரோ. நீங்க அது சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அது 2026 எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கஷ்டம். மேபி ஒரு 10 வருஷத்துல பட் இப்போ ட்விட்டர்ல வைக்கிற போல்ல கூட நாளைக்கு ஒரு நியூஸ் பேனல் இந்த மாதிரி ஆன்லைன் நடத்திய போல்ல வந்து இந்த கட்சி நிறைய பர்சன்டேஜ் அந்த மாதிரி எல்லாம் கூட இப்ப சில நியூஸ் சேனல்ல போட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அது பிரிண்டட் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும்தான் ட்விட்டருக்குலாம் ஒரு மதிப்பு. மிச்சபடி ட்விட்டர்ல நம்ம என்னதான் நீங்க ட்ரெண்ட் பண்ணாலும் டேக் ஓட்டினாலும் அது களத்துல துளி கூட எதிரொலிக்காது ப்ரோ. அது வந்து பெரிய பர்சன்டேஜா வரலனாலும் ஒரு பர்சன்டேஜ்க்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அத நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் அத நம்ம அவங்க சொல்றது உண்மைங்க. சரி, ட்விட்டர்ல நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? ட்விட்டர்ல நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் மேக்ஸிமம் யார் அதிகமா இருக்கா? டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர்ல யார் அதிகமா இருக்கா? ப்ரோ நம்ம இப்ப என்ன டிஎம்கே ஐடிவிங்க இருக்காங்க, அப்பப்ப வந்து ஒரு சொல்லுங்க, அவரே சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க, அவரே சொல்றோம். நீங்களே சொல்லுங்க ஜெயசீலன்.
கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேவோட இது வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓட் லெவல்ல அவங்க தான் செகண்ட்ல இருப்பாங்க. அதிகமா இருக்கா? அதிகமா விஜய் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. விஜய் அஜித் ஃபேன்ஸ். ஏடிஎம்கே டிஎம்கே காலங்காலமா ஆண்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அரசியல் சொல்லிட்டு விஜய் அஜித் சம்மந்தம் இல்லாம விஜய் அஜித்ன்றீங்க சம்மந்தம் இல்லாம சோசியல் மீடியால அவங்க தான் ப்ரோ அதிகமா இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் தான் அதிகம். ஏங்க நீங்க அரசியல் பத்தி பேசிட்டீங்க, அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் அரசியல்ல இப்ப வந்து பிஜேபி, நாம் தமிழர், டிஎம்கே 3 பேருமே சரிசமமா இருக்காங்க என்னோட பாயிண்ட்ல. சோ நாம் தமிழர் எப்படி ஓட்டு வாங்குறாங்க? இப்போ நாம் தமிழர்லாம் உழைக்கிறாங்க ப்ரோ களத்துல. நீங்க எல்லாம் என்னப்பா நீங்க கேட்கலாமா அந்த கேள்வி எல்லாம்? 8% ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க. 1% இருந்து ஆரம்பிச்சு 4% வந்து 8% வந்து நிக்கிறாங்க அவங்க. எஃப்டியா போட்டு வச்சுட்டாங்களா பேங்க்ல? 8% அப்படி இருக்குமா? இல்ல பேங்க்ல எஃப்டி போட்டு வச்சுட்டாங்கன்னா 8% எப்படி இருக்குமா? இல்ல 1 4 ஆச்சு, 4 8 இருக்கு. இப்போ இந்த 2024 எலெக்ஷன்ல இன்னும் அதிகமாகும் அது. கார்த்திக் ப்ரோ சொல்ல வர பாயிண்ட் வந்து நாம் தமிழர் ஆன்லைன்லயும் இருந்து களத்திலயும் இருந்து எல்லா சைட்லயும் அவங்க எஃபர்ட் போடுறதுனாலதான் அதை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு சொல்ல வராரு ப்ரோ. ஸோ ஆன்லைனுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு அப்படின்றதும் சின்ன ரோல். ஓகே, 1%ல இருந்து ஒரு 5% பிளே பண்ணலாம் என்னைய பொறுத்த அளவுக்கு. இவர் வந்து ரொம்ப அப்டேட்டடா பேசிட்டு இருக்காரு சம்மந்தம் இல்லாம. டிவில யாரு எத்தனை பேர் டிவில நியூஸ் சேனல் பாக்குறாங்க? எல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்க. யூடியூப் வீடியோஸ் பாக்குறாங்க. யூடியூப்ல சொல்ற நியூஸ் தான் பாக்குறாங்க. டிவி நியூஸ் யார பாக்குறா? அதெல்லாம் சம்பந்தமே இல்லாம வந்து பிரிண்ட் மீடியான்றீங்க. என்னமோ டெய்லி இந்த வந்து தினத்தந்தி பேப்பரும் மாநில பேப்பரும் பார்த்து படிச்சுட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க இங்க இருக்கவங்க. அதாங்க பூமர்த்தனமா பேசக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் யூடியூப் பாக்குறாங்க, எல்லாரும் இதெல்லாம் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பாக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2026 வந்தா இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. அது போக அதிகமா தான். ஆனா இப்போதைக்கு ஆன்லைன் வந்து ஒரு எலெக்ஷனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு இல்லைங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து மாறி இருந்தா ஓகே, ஆன்லைன்ல வச்சு நீங்க ஆட்சி பிடிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா நினைங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட கருத்து நான் சொல்றேன். ஆன்லைன்ல ஆட்சி பிடிச்சிடலாம்னு இல்லை ப்ரோ, பட் ஆன்லைனும் ஒரு ரோல் பண்ணும் அதுக்கு அப்படின்றதுதான் விஷயம். அது இன்னொரு மெயின் பாயிண்ட் இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க சொல்ற அந்த கிரவுண்ட் லெவல்லாம் வந்து பழைய ஆளுங்க ப்ரோ. இப்ப நீங்க இந்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரும் உட்காந்து கிரவுண்ட் லெவல்லாம் உட்காந்து பாக்குறது கிடையாது. எல்லாருமே மொபைல்ல என்ன பாக்குறாங்களோ அதை தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வர ஜென்ரேஷனை நீங்க கவர் பண்ணணும்னா நீங்க சொல்ற பிரிண்ட் மீடியா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் எத்தனை பேர் வந்து பேப்பர் படிக்கிறாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஆன்லைன்ல டிஜிட்டல்ல என்ன ஒரு இது இருக்கோ, நியூஸ் வருதோ அதுல எது சரி கரெக்டுன்னு பார்த்து அவங்க பண்றதுல. ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் நீங்க கவர் பண்ணணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹையா இருக்கும். இப்போ நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்லாம் வந்து அவங்க மேபி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆளா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதுல கவர் பண்ணலாம். பட் இந்த ஜென்ரேஷனை நீங்க வந்து நியூஸ் பேப்பரை வச்சு வந்து கிரவுண்ட் லெவல்ல உங்களால கவர் பண்ண முடியாது. இனிமே வர ஓட் பேங்க்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் வச்சு சொல்லல ப்ரோ, நீங்க களத்துக்கு போகணும் ப்ரோ. களத்துல போய் பிரச்சாரத்துல கூட்டம் போட்டு என்ன பேசுறோமோ அதை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. ஏன் இன்னைக்கும் நீங்க வந்து எல்லாரும் போய் மக்களை சந்திக்கிறாங்க, நடைப்பயணம் போறாங்க, ஓப்பன் வேன்ல பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஏன் டிவிலே உட்காந்து எல்லாரும் தான் யூடியூப் பாக்குறாங்கல்ல, யூடியூப்ல பேசி விட்டுற வேண்டியதானே? ஏன் எல்லா தலைவர்களும் எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் ஒரு ஏரியாவை போய் பேசிட்டு இருக்காங்க? அந்தந்த ஏரியாலே அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு ஒருத்தர் இறங்கி வராதோ அதை பொறுத்து தான். நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு முன்னாடி உள்ள 2 months நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களை வந்து. ஜெய்சலன், நீங்க எத்தனை மீட்டிங் சொல்லுங்க ப்ரோ? களத்துல எத்தனை மீட்டிங் போய் பாத்துட்டீங்க? இல்ல மீட்டிங் நம்ம போய் பார்க்கணும், நமக்கு பிடிச்சவங்க வந்தா தானே. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இது அது எப்படி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப ரகசியமா. போன எலெக்ஷன்ல எத்தனை மீட்டிங் பாத்தீங்க ப்ரோ? மீட்டிங் பாக்குறது இல்ல ப்ரோ, வந்து மக்களை சந்திக்கிறாங்களா, அது நம்மள்ட்ட ஒரு தாக்கத்தை. எத்தனை பாத்தீங்க களத்துல? எத்தனை பேர் பாத்தீங்க சொல்லுங்க உங்க களத்துல? நீங்க எல்லாம் பார்க்க மாட்டேங்க.
நின்னெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படி போற போக்குல அப்படியே வந்தாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே என்ன இப்ப பேசுறாங்கன்னு கேட்டு அப்படியே கிளம்புறதுதான். சரி, அப்படி பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க நான் இந்த சொல்றேன். கட்சி மாநாட்டுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து ஆள் வராம அவன் 1/2 மணி நேரத்துல வந்து எந்திரிச்சு போய் சீட்டு விளையாண்டு அதெல்லாம் இப்ப ப்ரோ, அதெல்லாம் இப்ப விஜயகாந்த் மாநாடுலாம் பாத்துருக்கீங்களா? ஏங்க விஜயகாந்த் மாநாடு எப்ப பேசுறீங்க நீங்க? 10 வருஷம் முன்னாடி பேசுறீங்க. நான் பேசுறது இப்ப கரண்ட். இப்ப ஆஃப்டர் கலைஞர் ஜெயலலிதாக்கு அப்புறம் அந்த மாநாடு கான்செப்ட் எல்லாம் போயிருச்சு. காசு கொடுத்தா ஆள் கூப்பிடுறாங்க. ஜெயலலிதா கலைஞர்லாம் இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இதே மாறிடுச்சு. இன்னைக்கு நான் மாநாட்டில் வந்து உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்க அறுக்கிறதுலாம் கேட்கறதுக்கு நான் ரெடி இல்லை. கலைஞர் 100 ஃபங்க்ஷனுக்கு வரலைங்க. யாரும் வரல கலைஞர் 100க்கு. ஏன் அதெல்லாம் போய் என்னங்க கேட்க போறோம் நம்ம மாநாட்டுல? இவனுக்கு பேசுறதெல்லாம் கேட்க உட்கார்ந்து கேட்கறது இல்ல ப்ரோ. களத்துல பேசிட்டு இருக்கீங்களே, களம் இதுதான். சோசியல் மீடியா பேசலாமா? நீங்க ஓகே, டிஜிட்டல் மீடியா தான் களம். ஆமா, வேற என்ன? ஓகே ப்ரோ, அப்ப சோசியல் மீடியால எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி சோசியல் மீடியால ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க மீட்டிங் போட்டா மட்டும் எல்லாம் பாத்துறாங்களா? ஆளு கூப்பிடுறது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ப்ரோ. நேத்து இவர் வந்தாருப்பா, இவ்வளவு கூட்டம்ப்பா, இப்படி பேசினாருப்பா அப்படின்னு அதுவும் எங்க பேசுவீங்க? அந்த வேர்ட் ஆஃப் மவுத் எங்க பரப்புவீங்க நீங்க? இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு சேலத்துல வந்து மாநாடு நினைச்சு, திமுக மாநாடு, அது எங்க பிரச்சாரம் பண்றீங்க நீங்க? இவ்வளவு பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு, ட்ரோன் கேமரா விட்டு வீடியோ எடுத்து போடுறீங்களா? எங்க போடுறீங்க நீங்க? போட வேண்டியதானே பிரிண்ட் மீடியால. பிரிண்ட் மீடியா என்ன நீங்க சன் நியூஸ்ல படிக்கிறது இல்லன்னு சொல்றீங்களா? சன் நியூஸ்ல எல்லாம் போட வேண்டியதானே? ட்ரோன் கேமரா எடுத்து போடுறீங்களே, எங்க போடுறீங்க நீங்க? சரி ரைட், உங்களோட கான்செப்ட் வந்து வார் ரூம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு உள்ள உட்காந்து பேசி பிரச்சாரம் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்துட்டு ஆட்சி பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, அது எனக்கு ஓகே. அப்புறம் என்ன, நான் அதுல எந்த கமெண்ட்டும் அதுக்கு மேல சொல்ல முடியாது. இந்த ஆட்சி அது உங்களோட நம்பிக்கையா இருக்குன்னா அதுல இந்த ஆட்சி அப்படிதாங்க வந்துச்சு. இந்த ஆட்சி அப்படிதான் வந்துச்சு. பிஜேபி மேல இவ்வளவு ஹேட்ரட் எப்படி வந்துச்சு? உங்களுக்கு தெரியுமா பிஜேபி என்னன்னு? தென்காசிலையும் திருநெல்வேலியில இருக்கவனுக்கு பிஜேபி தெரியுமா? ஏதாவது அவனுக்கு ஏன் மோடி மக்களை நீங்க வந்து குறைவா இடம் போடாதீங்க. எங்க குறைவா உள்ளவனுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் மோடி கெட்டவரு, அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்படிங்க தெரியும்? நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்களா? 2019 எலெக்ஷன்ல வந்து 37 சீட்டு வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு ப்ரோ இவ்வளவு நீங்க மக்களை குறைவா இடம் போடுறது வந்து குறைவா இடம் போடலைங்க. அவனை போய் ரீச் ஆனது எந்த விஷயம்னு பேசுறேன் நானு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எப்படி வேணா ரீச் ஆகட்டும் ப்ரோ, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல. அதுதாங்க எப்படி பண்ணீங்கன்னு கேக்குறேன். ஜிஎஸ்டி பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? நீட்டை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நீட்டை பத்தி தாங்க பிரச்சனை பண்ணீங்க. நீட்டு, ஜிஎஸ்டி, பெட்ரோல் இதெல்லாம் பிரச்சனை பண்றீங்கல்ல, இதெல்லாம் எதுல பண்றீங்க நீங்க? ப்ரோ மீடியா மூலமா தான் ப்ரோ. மீடியா எந்த மீடியாங்க நீ பாக்குறாங்க மக்கள்? என்ன ட்விட்டர் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா எல்லாரும்? சரி ரைட் விடுங்க, ட்விட்டர் பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு பேசிக் சென்ஸே இல்லையா? ட்விட்டர்ல பேசுறது எனக்கு புரியல ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்றது வந்து ட்விட்டர்ல பேசுறது பாருங்க. இப்ப யூடியூப்ல பேசுறதா ட்விட்டர்ல பேசுவாங்க, ட்விட்டர்ல பேசுறதா வாட்ஸ்அப்ல வரும், யூடியூப்ல பேசுறதா வாட்ஸ்அப்ல எண்ணிக்கை வேற, யூடியூப் தான் யூசர்ஸோட எண்ணிக்கை வேற ப்ரோ. அதுதாங்க, இங்க பேசுறதா அங்க வரும், அங்க பேசுறதா இங்க வரும், எல்லாமே மாத்தி மாத்தி தான் வரும். ஓகே, இது ரொம்ப கம்மி தான். ஓகே, யூடியூப் கண்டென்ட் யூடியூப் வாங்க அதிகம். அது களத்துல இருந்து வருது ப்ரோ, யாரும் ரூம்குள்ள உட்கார்ந்து கிரியேட் பண்ணி போட்டு வருது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஆமா, சேலம் மாநாடு பத்தி பேசுங்க. சேலத்துல போய் மாநாடு போடுறாங்க, அதை கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட்டு அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து அதுக்கும் நீங்க சேலம் மாநாடு மாதிரியே நீங்க ஒரு கிரியேட் பண்ணிட்டு ரூம்குள்ள உட்கார்ந்து அப்லோட் பண்ணுங்க, அது கிடைக்கிற வியூஸ். சேலத்துல மாநாடு நடத்தி சேலத்துல ஓட்டு வாங்க வேண்டியதானே? ஓட் வாங்குறதெல்லாம் அப்ப எலெக்ஷன் வந்தாலும் ப்ரோ தெரியும்.
உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. ட்விட்டர்னா சோசியல் மீடியானா ட்விட்டர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அது கிடையாது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு ஒண்ணுமே மொபைல் போன் தான் சோசியல் மீடியா, அவ்வளவுதான். ஒருத்தர் கையில சரி இருக்க ப்ரோ, இப்ப மொபைல் என்ன போன் சொல்ல தான் வரீங்க? ட்விட்டர். பிரச்சாரத்துக்கு வந்து ஃபீல்டுக்கு போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசி ஃபீல்டுக்கு போனா யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல போட்டு நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டாலே நம்ம ஓட்டு வாங்கிடலாம். அதானே உங்களோட கருத்து? இல்ல, இதெல்லாம் கிணத்தமா பேசுறது. இல்ல, நான் சொல்றதுதானே இப்ப உங்களோட கருத்து. இதோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். அப்ப அது இல்லவே இல்லன்னு பேசுறேன். நான் இம்பாக்ட் இருக்கு இல்லவே இல்லன்னு இல்ல பேசுனீங்களே. சொல்லவே இல்லை. களத்துல இருக்கு நீங்களே. 1 to 5% இருக்கலாம், 1 to 5% அதுதான் தப்பு. அது தப்பு. தெளிவா சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரே நிமிஷம் கார்த்தி ப்ரோ, ஒரே நிமிஷம். அதாவது அவர்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 35 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நாட் ஒன்லி ட்விட்டர், எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. லைக் யூடியூப் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறாங்க. சோ அந்த கருத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கல்ல. இல்ல ப்ரோ, நான் எல்லாத்தையும் சொல்றேன். யூடியூப்ல போடுற நியூஸ் கவரேஜோ இல்ல வாட்ஸ்அப்ல வருது, நீங்க சொன்னதான் நானும் சொல்றேன். இப்ப அந்த 18 to 30 இல்ல 40ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல வர்றாரு. அதுவே தெரியாம பேசிட்டு அதுவே தெரியாம 5% இல்ல ப்ரோ, அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது என்னால பர்சன்டேஜ் சொல்ல முடியல. பட் அவர் அதுவே தெரியாம பேசிட்டு இருக்காருங்க. அவர் ஜெயசீலன் சம்பந்தம் இல்லாம. இங்க டோட்டல் இம்பாக்டே இதுதான். வாட்ஸ்அப் மெசேஜ், அதுக்கு அந்த வாட்ஸ்அப்ல இப்போ வரதுதான் வாட்ஸ்அப் தான் பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சோசியல் மீடியா, யூடியூப் அதிகம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இந்த ட்விட்டர்லாம் வந்து ரொம்ப இன்டலெக்சுவல். ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து இன்டலெக்சுவலா இருக்கவங்க பாக்குறது தான். ஓகே, அது வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு 20 இருந்து 25 வயசு இருக்கவங்க தான், 30 வயசு இருக்கவங்க தான் பாக்குறாங்க. மீதி எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் இருக்கு. இதுல இருக்க நியூஸ் தான் அங்க போகுது. நான் சொல்றது இங்க இருக்க நியூஸ் தான் அங்க கேரி ஆகுது. ப்ரோ, உங்களுக்கு புரியல. அந்த நியூஸ் எப்படி கிரியேட் ஆகுது? எப்படி கிரியேட் ஆகுது சொல்லுங்க. களத்துல இருந்து தான் ப்ரோ கிரியேட் ஆகுது. அது களத்துல இருந்து என்னையே களத்துல என்னைய ஸ்டேஜ் போட்டு பேசுவீங்க, அதானே பேசுவீங்க. அததான் வீடியோ எடுத்து போடுறாங்க எல்லா இடத்துல. மோடி ஒலிகள்னு பேசுவீங்க, அவ்வளவுதான். வேற என்ன? ஸ்டாலின் ஒலிக்க, மோடி ஒலிக்க தானே பேசுவீங்க, வேற என்ன பேசுறீங்க? எல்லா பிரச்சாரமும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. புரிஞ்சுக்கோங்க. யூடியூபோட growth அதிகமானதான் டிஆர்பி எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. 2026ல அது இன்னும் மாறிடும். 2030 டோட்டலா டேமேஜ் ஆயிடும். களத்துலன்னா நீங்க களத்துல ஆள் கூட்டுறது கஷ்டம். நீங்க மாநாடு நினைச்சு திமுக மாநாட்டுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க, உங்களுக்கு தெரியாதா? அங்க உட்காந்து சீட் ஆடுற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. நீ இனிமேட்லாம் மாநாடுலாம் விலைக்காவாது. புரியாம யூடியூபோட growth ப்ரோ, அந்த இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து நியூஸ் சேனல்ல தான் எல்லாமே நடக்கும். இப்ப ஏதாச்சும் ஒரு அரசியல் தலைவர் வந்து பேசுற, இப்பெல்லாம் வந்து இப்ப சீமான்ல இருந்து நிறைய முக்கியமான பேர் யூடியூப்லயே வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ யூடியூபோட growth அந்த அளவுக்கு இருக்கு. யூடியூப் தாங்க. இல்ல ப்ரோ, நீங்க இப்ப சொல்றீங்க எலெக்ஷன் டைம்ல இதே சொல்லுங்க. ஏங்க எத்தனை பேர் பாப்பாங்க? சீமான் வந்து ஸ்டேஜ்ல பேசினா 1000 பேர் பாப்பாங்க. அதான் ப்ரோ, எலெக்ஷன் டைத்துல இதே நீங்க சொல்லுங்க. பிரச்சாரத்துக்கு போக வேண்டாம் யாரும், ரூம்ல உட்கார்ந்து இதே மாதிரி பேட்டி கொடுங்க அப்படின்னு. ஜெய்சீல், நான் சொல்றதை கேளுங்க ஒரு நிமிஷம். சீமான் போயிட்டு ஒரு கூட்டம் போட்டா 1000 பேர் பார்ப்பாங்க, ஓகேவா? ஆனா அதே வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ யூடியூப்ல போட்டா 10 நிமிஷத்துல 1000 பேர் பார்ப்பாங்க. அதான் வித்தியாசம். அதுதான் நான் சோர்ஸ் சொல்லிட்டேன். களத்துல பேசுறதா சோர்ஸ். ஏங்க புரியாம சொல்லல, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவுக்கு போறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அது களத்துல இருந்தா நீங்க எடுக்க முடியும்னு சொல்றேன். நீங்க அதே வீடியோவை அவர் தனியா ஒரு கமல் பேசினார் பாத்தீங்களா, கமல் வந்து ஒரு ரூம்குள்ள வந்து டார்ச் எடுத்து உடைக்கிற மாதிரி, அது மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க சர்க்குலேஷன் பண்ணி பாருங்க. அது ட்ரெண்ட் ஆகாது, அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. பிரஸ் மீட்ல எங்க ப்ரோ குடுக்குறாங்க? பிரஸ் மீட் எங்க ப்ரோ குடுக்குறாங்க? ஃபீல்டுக்கு வரும்போது தான் ப்ரோ குடுக்குறாங்க. இது தனியா கொடுக்குறது இல்லையா? எங்க சும்மா ஏதாவது இருக்காங்க ப்ரோ. சீமான் கொடுத்தலாம் பார்த்ததே இல்லையா ப்ரோ நீங்க?
ப்ரோ இப்ப குடுக்குறாரு ப்ரோ. எலெக்ஷன் டயத்துல அவர் வந்து இதே மாதிரி மீடியா வீட்டுக்கு வர சொல்லி ஒரு இந்தியா கிளிட்ஸ் இந்த மாதிரி சேனலுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்து மட்டும்தான் பண்றாரான்னு பாருங்க. அவர் ஃபீல்டுக்கு போறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவர் பண்றாரு. ஆனா நீங்க வந்து ஃபீல்டுல இருக்கிற இம்பாக்ட் வந்து நீங்க டிஜிட்டல் மீடியால இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது மட்டும் தான் சோர்ஸ் இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இதை வந்து ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜாவே நீங்க கன்சிடர் பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா ஈக்குவல் இம்பாக்ட் ரெண்டுத்தையுமே கிரியேட் ஆகுன்றதான் நாங்க சொல்றோம். ரெண்டு ஈக்குவல் இம்பாக்ட். ஓகே ப்ரோ, சரி விடுங்க. அதுக்கு மேல அதுல டிஃபெண்ட் பண்ணல. தாராளம். என்ன களத்துல என்ன இருக்கு, ஜாதி இருக்கு, அவ்வளவுதான். ஜாதி இருக்கு, சொந்தக்காரங்க இருக்கு, அரசியல் இருக்கு, மதம் இருக்கு, காசு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. களத்துல என்ன இருக்கு, அதெல்லாம் இருக்கு. காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது இருக்கு, ஜாதி வச்சு ஓட்டு வாங்குறது இருக்கு. இது தவிர வேற என்ன இருக்கு களத்துல? இதெல்லாம் தான் ப்ரோ சவால். பூத் கமிட்டி எல்லாம் இருக்கு. சரி விடுங்க, நான் அதுக்கு மேல நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. பூத் கமிட்டிக்குள்ள ஜாதி வராதா? ஜாதி தான் வரும். நான் அததான் சொல்ல வரேன் உங்களுக்கு. களம்னு வந்து எல்லாமே அதுதான் சேலஞ்ச். களம்னா என்ன ஒரு கௌரவமா பேசுறீங்க. களத்துல ஜாதி வச்சு ஓட்டு வாங்குவீங்க, அவ்வளவுதானே. ஜாதி இருக்கு, பணம் இருக்கு, பூத் கமிட்டி இருக்கு, லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு, பேனர் வைக்க விட மாட்டான், நிறைய இருக்கு ப்ரோ. இதெல்லாம் களம் தான் ப்ரோ அரசியல். ஓகே, அதுதாங்க. இதுதான் இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு களத்துல. ஜாதி, பணம், இதுதான் இருக்கு களத்துல. வேற என்ன மிச்சம் இருக்கு அங்க? அதுதான் சேலஞ்ச். அரசியல் எங்க இருக்கு? அரசியல் எங்க இருக்கு? அதெல்லாம் சேலஞ்சுன்றதுதான் ஓகே, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். வேற என்ன இருக்கு அங்க? என்ன அரசியல் பேசுறீங்க நீங்க? ப்ரோ மெயினா சொல்ல வர பாயிண்ட், இங்க மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இன்னும் வைட் ஆயிடுச்சு. சோ தட் அந்த களத்துல நீங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் நடக்குதுதான். பட் அதை தாண்டி களத்துல வந்து ஜாதி வச்சு ஓட்டுங்க, ஜாதி வச்சு ஓட்டு, காசை கொடுத்து ஓட்டு, அவ்வளவுதான். இதோட பெரிய இது இம்பாக்டே களத்துல மட்டும் தான் இருக்கு. ஓகே, இவர் வந்தோடனே பேசினாரு பாத்தீங்களா, வெறும் 5 வருஷம் தான் இருக்கு, மீதிலாம் களத்துல தான் அப்படின்னு. அதுக்குதான் வந்து இருக்கிறது இதெல்லாம். பர்சன்டேஜ்ன்றது அதிகமா இருக்கும்ன்றது தான். இன்னொன்னு ப்ரோ, நீங்க நான் சொல்ற எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் இப்போ விஜய் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது கன்ஃபார்ம் மீடியால வரும், நாளைக்கு பேப்பர்ல வரும். அது எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றது நீங்க பாக்குறீங்கல்ல. அப்ப ரீச்ன்றது எப்படி இருக்கும்? அவர் உட்கார்ந்து ஒரு இதுல பண்றதுக்கு நீங்க ட்விட்டர்ல இன்னத்துக்கு போட்டா இன்னத்துக்கு வைரல் ஆயிடும். ஒரு வீடியோ நீங்க அது நான் நாட் ஒன்லி விஜய்னு சொல்ல, எந்த ஒரு ஆள் அவரு ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு ஜர்னலிஸ்ட் யாருமே வந்து நியூஸ் எல்லாம் போய் தேடி போய் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் போடுறது இல்லைங்க. அவங்க எல்லாருமே வந்து ட்விட்டருக்கு இம்பாக்டே இல்லைங்க. நான் சொல்ற பாருங்க, ட்விட்டருக்கு இம்பாக்டே இல்லை. ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும் தான் ட்விட்டர் யூஸ் பண்ணாங்க. ட்விட்டர் யூஸ் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். சொல்ற மாதிரி 1,00,000 பேர் இருந்து அதிகம் ட்விட்டர் யூஸ் பண்றவங்கள. ஆனா என்னன்னா, இது அத்தன்டிக்கா ஒரு நியூஸை வந்து போட்டாங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னு. ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னது ட்விட்டர்ல தான், கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னது ட்விட்டர்ல தான். ஓகேவா? சிம்பிள் எக்ஸாம்பிள். மோடி வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொன்னது ட்விட்டர்ல தான். இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் வந்து குறைச்சாலும் ஏற்றினாலும் அறிவிக்கிறது ட்விட்டரில் தான். இன்னைக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஒருத்தர் வெட்டினாங்களே திருப்பூரா, இந்த பொள்ளாச்சியில் யாரோ வெட்டினாங்களே, அவருக்கு நஷ்டஈடு கொடுக்குறதுன்னு சொன்னதும் ட்விட்டரில் தான் சிஎம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, நமக்கு மட்டும் தெரியலையா? அப்படி கிடையாது. இது வந்து ரீச் ஆகும், அவ்வளோதான். இது போய் ரீச் ஆகும், நியூஸ் மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். ஆமாம், இது போய் ரீச் ஆகும். ஆனால் இது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குமா இல்லைன்னு தெரியாது. பட் இது வந்து நியூஸ் சேனலுக்கு தான் ரீச் ஆயிரும். நியூஸ் சேனலுக்கு ரீச் ஆயிருக்கும், பிரிண்ட் மீடியாவுக்கு ரீச் ஆயிருக்கும். ட்விட்டர் வந்து மீடியாவுக்கு ரீச் ஆயிரும். யூடியூப் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு ரீச் ஆகும். கார்த்தி ப்ரோ, ஆஃப் பீட்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன். சில்லியா கூட இருக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா இன்னொன்னு சீமானே வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தா, எல்லா அரசியல்வாதியும் அறிக்கையெல்லாம் கொடுத்தா இங்கதான் போடுறாங்க. ஆனா இது பெரிய ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்ல வரும்ல. பட் இது அத்தன்டா இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒன்று டக்குன்னு அவங்க நியூஸோட சோர்ஸா இங்க இருக்கு ட்விட்டர். அதனால சொல்றேன்.
கார்த்திக் ப்ரோ வந்துட்டா கேட்கலாம். ஒரு நிமிஷம் bro சொல்லுங்க. சாரி, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்றாங்களா, அப்படின்னா என்னென்ன டாஸ்க்லாம் அதில் நடக்கும் ப்ரோ? எனக்கு அதுவே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எனக்கு தெரியாது, அதனால கேட்குறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்க்கு முன்னாடி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்க்கு முன்னாடி, அவ்வளோதான். சிம்பிள். ஷூட்டிங் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கதை எழுதுறது, லொக்கேஷன் பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த நாளில் இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்துடும். ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டிஏ பண்ணுறது, ஆர்ஆர் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்துடும். அவ்வளோதான். இப்போ அந்த முன்னாடி பண்ணி அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த ஒர்க் தான் வந்து இந்த இப்போ SDR 48 அந்த டிலேக்கு இது கரெக்டா? ஆமாம் ஆமாம். கோபிநாத், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். அந்த சாரி, நான் லாஸ்ட் டைமே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கடைசியா நம்ம பேசும்போது அந்த இதான் அந்த ஆன்லைன் அந்த இது சொன்னீங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டீங்களா? அந்த அது எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்களான்னு எனக்கு. ஆகுன்றதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுங்க. இல்ல அந்த 7 டே அது சொல்றேன். 7 டேஸ்லாம் இல்லையா வந்துட்டேன். அதுதான், அது ஹாப்பி. ஓகே ஓகே, அதெல்லாம் ஒரு பெரிய மாதிரி இல்லை. ஏன் ரெக்கவர் ஆகல? எதுல ஆகல ரெக்கவர்? இல்லங்க, கொஞ்சம் கடனா இருக்கு, கடன்ல இருந்து ரெக்கவர் ஆகும்ல. என்ன கடன்? எவ்வளோ? தனிப்பட்ட முறையில ஒரு 60,000 கடன் ஆகி போச்சு. 60,000? ஆமா ஆமா. 60,000 செட்டில் பண்ண இல்லையா? ஏன் ப்ரோ சீட்டு இல்லாமலே இருக்கீங்க? பின்ன 60,000 என்ன பண்ண சொல்லு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர முடியாது, தயவு செய்து அந்த டாபிக் விட்டுருங்க. நான் எப்படியாவது சிரிச்சுட்டு ஒன்னு 60,000 ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடை வாங்கினேன் அப்படியா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, சினிமாவும் அக்கப்படுறது கடை வாங்கினதா இல்லை, வேற என்ன? 60,000 எப்படி கடை ஆச்சு? ஐயோ இறைவா, நான் எத்தனை வாட்டி ப்ரோ நான் சொல்றது? எனக்கே போர் அடிக்குதா இல்லையா? இல்ல இதுக்கப்புறம் அத மாதிரி இதுக்குள்ளேயே போக மாட்டேன். ஆனா திரும்ப திரும்ப அந்த சைக்கிள்ல நீங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கே, அதனாலதான் ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறோம். நீங்க ஏதாவது இப்ப லேட்டஸ்டா இப்ப வாங்கிட்டே இருக்கீங்களா? அது எதுக்கு, ஏன், அவ்வளவுதான் கேக்குறாரு. சரியான பிளான் பண்ணாம ஒண்ணு டு ஒண்ணு கடை வாங்கி எப்படிங்க பிளான் பண்ணாம சீட்டு விட்டாரு, காடை தப்பா போட்டாரு. அந்த கடை ஏன் போடுற? இறைவா இறைவா, நான் உங்கள்ட்ட ஏதோ கேள்வி கேட்கலாம் வரும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு டைவர்ட் பண்ணி விட்டீங்க. உங்க ஸ்பீச் எல்லாம் மிஸ் பண்ணுவேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் வருவீங்க, கால்குலேட்டரோட வருவீங்க. ஆமா, ஏதாவது சண்டை போறதுக்குன்னே வருவேன். இப்ப எங்க என்னை வச்சு காமெடி பண்றதுக்குன்னே 4 பேர் சுத்திடுறாங்க. நான் என்ன பண்றது? சரி கோபிநாத், நீங்க சொல்லுங்க. தலையோட புது ஸ்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம், அதை பத்தி பேசுங்க. இந்த தடவை கிளாஷ் வந்தா எப்படி இருக்கும்? எங்க ஆளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் வரட்டுங்க, அப்புறம் பேசலாங்க. இல்ல ப்ரோ, கொஞ்ச நாளா ரஜினி விஜய்னு போய் அதுவே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படிங்கும் போது என்னடா நம்ம ஒரு 4 கமெண்ட் கூட போட முடியலன்ற மாதிரி இருந்தது. அஜித் விஜய் தான் கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்தது. இது சம்பந்தமே இல்லாத கம்பேரிசனா கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்தது. அதனாலதான் சீக்கிரம் அஜித்தை வர சொல்றோம், ஜாலியா இருக்கும். நானும் அதாங்க எதிர்பார்க்கிறேன். வாங்க வர சொல்லுங்க, வாங்கயா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கேள்வி கேக்குறான். ஏங்க கார்த்திக் ப்ரோ, அஜித் நம்பர் இருந்தா கிடைக்குமா? எது? அஜித் நம்பர் இருந்தா ப்ரோ போன் பண்ணீங்கன்னா அந்த சீமான் போன் ரெக்கார்டிங் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இல்ல, நான் அஜித்த பேசியிருக்கேன் ப்ரோ. ஒருத்தங்க ப்ரோ, மணி 1 தானே, இன்னும் ஒருத்தலாம். என்ன சொன்னாரு? ஏங்க அவர் ரொம்ப ஜென்யூனா பேசினார். ஆழ்வார் சொட்டிங்க போது பேசியிருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க, அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. இது மாதிரி வந்து உங்களுக்குலாம் வயசு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு.
பேசிட்டு இருக்கும்போது. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு தெரியாமலாம் ஃபோன் பண்ணி பேசாதீங்க அப்படின்றத மட்டும் தெரிய சொன்னாரு. எனக்கு அது மட்டும் நல்லா போன்லயா? ஞாபகம் இருக்கு. போன்ல ஃபோன்ல. பேசுனீங்க. சரி. அப்புறம் அது அப்ப எங்கள்கிட்ட அப்பா எங்க ஊர்லயே எங்கள்கிட்ட செல்போன் இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ அதை ஒரு விடுங்க. யாருக்கும் நீங்க உங்க கதையை பேசல, உங்க கதையை வேணாம். அந்த கதைக்கு வாங்க, போன் கால கதைக்கு வாங்க. போன் கதை தாங்க சொல்றேன். அந்த சமயத்துல யாரோ ஒரு மூலமா போன் நம்பர், செல் நம்பர் தான் அது. செல் நம்பர் மூலமா நம்பர் எடுத்து சரி, கால் பண்ணீங்க, எடுத்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க சத்தியமா நான் வர மாட்டேதுங்க என்ன பேசணும் எது பேசணும்ன்றதுலாம். ஏங்க ஒரு ஃபேனா இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான மெமரி. எனக்கு ஏதோ ஒரு ரேண்டமா விக்ரம் அப்ப எனக்கு ஃபேன் வந்து அப்ப ரஜினிகாந்த் தாங்க. இப்போ ரஜினிகாந்த் தாங்க. செகண்ட் தாங்க அஜித். என்னங்க என்னவா இருந்தாலுமே ஒரு செலிபிரிட்டி அதுக்காக நான் ரஜினிகாந்த் நம்பரை கொடுக்க முடியும். வரலங்க எனக்குலாம். அந்த வயசுல எத்தனை நான் 7வது படிச்சுட்டு நினைக்கிறேன். 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ 7வது 8வது படிக்கும் போது நம்பர் வாங்கி போன் பண்ண தெரியுதுல்ல, அது ஞாபகம் தெரியல உனக்கு? ஏன் நீ இதுவே என்ன பேசணும் ஞாபகம் இல்லையா? நீங்க சொல்ற ஸ்டோரி எல்லாம் பார்த்தா இல்லங்க, நானு உங்க ஃபேனுங்க, உங்க படம்லாம் எல்லாம் நிறைய பாப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுவுமே சீடிலாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சீடில எல்லாம் பார்க்க கூடாதுங்க. விடாம வருவில்ல, நான் ஏகே ஃபேன்னு. அப்போ பாரு வெளுத்து விடுறேன். இது இப்படிதாங்க பேசணும். ஸ்ட்ரீட்ல தாங்க நாங்க படம் தான் பார்ப்போம், தேட்டர்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் சீரியல் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாதான் எனக்கு ஞாபகம் இருக்குமா. வேற ஒன்றும் ஞாபகம் வர மாட்டேங்குதுங்களே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்புறம் ஞாபகம் இல்லப்பா ஞாபகம் இல்லை பண்ண ஏகே ஃபேன் நிரூபிக்கிறீங்க. எனக்கு அந்த சரத்குமாரும் வடிவேலும் பேசுவாங்களே, பச்சை கிளிக்கு புல்லட் பைக்கும் அதுவும் வாங்கி கொடுங்கன்னு. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்ற. இல்ல இப்ப இருக்கிற ஒரு ஜெனரல் இப்ப ஒரு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம், வைக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப இதுல இல்ல, ரொம்ப பிகினிங் தானே. அப்ப என்ன பேசுறோம், எது பேசுறோம், இந்த மாதிரில எதுவுமே தோணதில்ல. சரி ப்ரோ, அந்த கதையெல்லாம் விடுங்க. இப்ப அஜித் நம்பர் வாங்கி கொடுக்குறீங்களா, என்ன பண்றீங்க? அந்த நம்பர் தான் வாங்கி கொடுங்க. கார்த்திக் ப்ரோ, என்ன சுரேஷ் சந்திரா நம்பர் வேணுமா ப்ரோ? யார் நம்பரு? அது பிஆர் நம்பர் வேணுமா? பிஆர் நம்பர்லாம் வேணாம், டைரக்டா அஜித் நம்பர் தான் வேணும். ஏன் கார்த்திக் ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கு முதலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீயே வந்து ஆன்லைன்ல கடை வாங்கிட்டு அந்த கடைக்காரன் நம்பர்லாம் இருக்காம இருக்க, புதுல வந்து போன் வந்து அவங்க நினைப்ப. கரெக்டு தான். நாளைக்கு உங்க நம்பர் வச்சிருக்காங்களா, அஜித் குமார் போன் பண்ண போறான் பாருங்க, அதான் நடக்கும். என் நம்பர்ல இதுலதான் இருக்கு, ஓப்பன்ல தான் இருக்கும். ஃபோன் பண்ணா எடுத்துடலாம். எல்லாத்தையுமே சிரிப்பு. சரி கார்த்திக் ப்ரோ, ப்ரோ நமக்கு எக்ஸ்பிரஸ் போல தெரியுது. ஆள் சொல்லவா? அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை எனக்கு, பாப்போம். இல்ல நாங்களுமே அத வந்து ரஜினி படமா கன்சிடர் பண்ணல. ஆனா ஒரு ஒரு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க யாரும். ரஜினி படம்னா அதை வந்து நானுமே ரஜினி படமா கன்சிடர் பண்ணவே இல்ல. ரஜினி பேசுறது இவ்வளவு ஆர்கியூ பண்ணோம், இந்த வாகமான் திரும்ப வாகமான் பேரே வருது. வைபர் சூப்பரான கண்டென்ட் வந்து அவங்க ரஜினியோட பொண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வந்து பேசியிருந்தா நம்ம வந்து ஈஸியா மடக்கிருக்கலாம் நம்மள. அந்த ஆளு பாருங்க, திரும்ப ரஜினி பேசணும் சண்டை போட்டுட்டு நம்ம போயிட்டான். நானே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அம்மா முரட்டை கண்டென்ட் கொடுத்து போயிட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க அவங்க? பிராண்ட் பண்ணாதீங்கன்னு தானே ப்ரோ சொன்னாங்க. அவர் சங்கின்னு சொல்லாதீங்க யாரும், அவர் சங்கி கிடையாது.
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது ஸ்டேஜ்ல. அந்த அந்த வேர்டே வந்து ஒரு நார்மல் யூசேஜ் வேர்டே கிடையாது. அதை பத்தி பேசுறதே தெரியாது. வேற மாதிரியாவது பேசியிருந்திருக்கோம். அதுதாங்க, அது அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. இவங்க சோசியல் மீடியாக்குள்ள அந்த பூந்துக்கிட்டு சோசியல் மீடியா மட்டும் இருக்கிற இம்பாக்டை மட்டும் பார்த்துட்டு பேசுறது. சங்கின்றதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. சங் பரிவார், அவ்வளவுதான். சங் பரிவார் தான் ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இருக்க ஒரு அமைப்பு. சங் பரிவாருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிவார்னா குடும்பம், சங் பரிவார்னா குடும்பம், ஒன்னா இருக்க குடும்பம். அதுதான் மீனிங். இதான் வந்து சங் பரிவாரை சுருக்கி சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சங் பரிவார் காரங்க இவனுங்க அப்படின்னு சொல்றது வந்து இவனுன்னா சங்கீஸ், இப்படி வர்றதுதான் மீனிங். இந்த அடிப்படையே தெரியாம அந்த அம்மா போய் ஸ்டேஜில் வந்து பேசுது அப்படின்னு இந்த மாதிரி என்ன படத்தை எடுத்துக்கணும்? அந்த சங் பரிவார்லயே முஸ்லீம் அமைப்புலாம் இருக்கு. அதுக்கு கீழே தான் சங் பரிவார் கீழே தான் ஆர்எஸ்எஸ் வரும், பிஜேபி வரும், விஸ்வ இந்து பரிஷத் வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு 20-30 அமைப்பு இருக்கு, ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்படி கவுண்டரு, ரெட்டியாரு, நாயுடு, வன்னியர் இவங்கலாம் இருக்காங்க. ஓகே, ஆனா எல்லாரையும் சேர்ந்து தமிழர்கள்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சங் பரிவார்னு சொல்றது. இவங்க அந்த அந்த சோசியல் மீடியால ஓட்டுறதை வச்சுக்கிட்டு சங்கின்னு சொல்றது எது கெட்ட வார்த்தை நினைச்சு போயிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இந்த அம்மா போய் ஸ்டேஜ்ல எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல பேசுது, எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதுங்க. அப்புறம் உங்க அப்பா ராம போனார்ல, இதுக்குதான் வந்து விளக்கம் கொடுக்கலாமாங்க? இவ்வளவுதாங்க அறிவு இருக்கு. இதுக்கு என்ன படத்தை எடுத்து வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம். ப்ரோ எதையும் கொஞ்சம் ஓவரா திட்டிடாதீங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா திட்டுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்பிக்கையே இல்லை எனக்கு சுத்தமா. பட் சொல்றேன், அதனால அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ரஜினிகாந்த் பேசுறீங்க, ரஜினிகாந்த் பேசுறாங்க இல்ல ப்ரோ, நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லல. புரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவான்னு நான் சொன்னேன். அந்த படத்தையுமே நல்லா இருக்குன்னு சொன்னதான் நான். நிறைய பேர் இங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல சுமார் இதுன்னு சொன்னப்ப கூட நான் சொன்னேன். கருத்து எப்பயுமே அப்படிதான். ஆளு மேல ஒரு ஆள் மேல 1008 விமர்சனம் இருக்கலாம். அது தாண்டி அந்த படத்துக்குள்ள நடிகர் இருக்காங்க, ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணுவாரு, இதெல்லாம் இருக்காங்க. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காகவே ஒரு படத்தை வந்து நெகட்டிவா பேச முடியாது, அப்படி பண்ண முடியாது. பட் இவங்களுக்கு வந்து என்ன, இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்திலேயே ஒரு நாலேஜ் இல்லையா அப்படின்றது ஒண்ணு தோணுது. வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் லால் சலாம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், முதனாலே சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஆனா ப்ளூ ஸ்டார் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எதுக்காக அது கீழே கேரக்டர் அப்படியே அமுத்திட்டானுங்க. அது எதுக்கு எதையுமே அவங்க சொல்ல வரல. ஏன் ப்ரோ அத நானும் கிளைமேக்ஸ்லாச்சும் முகத்தனாச்சும் காமிப்பாயிரம் பார்த்தேன். அதெல்லாம் அதையும் காமிக்காம மூடிட்டாங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இப்ப இது ரெண்டத்துல எப்படி ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுது சிங்கப்பூர் சலூன் அண்ட் இன்னும் ரிலீஸ் ஆயிடுச்சு? ரிலீஸ் ஆயிடுச்சு. டே 1 வந்து சிங்கப்பூர் சலூன் அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு டே 2 டே 3ல வந்து ப்ளூ ஸ்டார் அதிகமா இருக்கும். கிரிட்டிக்ஸ் வைஸ் ப்ளூ ஸ்டாருக்கு தான் நல்ல ரிவ்யூ. ஏன்னா சிங்கப்பூர் சலூன் எல்லாருமே ஒட்டுமொத்தமா செகண்ட் ஹாஃப் மேல சரியில்லைன்ட்டாங்க. இப்போ ப்ளூ ஸ்டார் எப்படி போயிட்டு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே சுமாரான படம்ங்க. அது ஒரு 15 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், காமெடி சீக்வன்ஸ் இருக்கும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி. அது மட்டும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரிப்பு வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணுதான் இந்த படத்துல இருக்கும் பாசிட்டிவ். அது தவிர வேற எதுவும் கிடையாது. ப்ரோ கார்த்தி ப்ரோ, நான் படம் பார்க்கல. ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி பேசலாம். கீர்த்தி பாண்டி கேரக்டரை ஏன் ஆஃப் பண்ணாங்கன்னு கேக்குறேன். யாராவது பதில் சொல்லுங்களேன் கரெக்டா. எது கீர்த்தி பாண்டியனை ஏன் ஆஃப் பண்ணாங்கன்னு கேக்குறேன். என்ன ஆஃப் பண்ணாங்க? கீர்த்தி பாண்டியன் கேரக்டரை எதுக்காக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சு விட்டு அதை விட்டுட்டானுங்கன்னு கேக்குறேன். அது கதையில் இருக்காதுப்பா, என்ன மட்டும் சொல்ல முடியுமா?
எல்லா படமும் பாத்துறீங்க போல கோபி. எல்லா படம் இல்லைங்க. ஆமாங்க, இப்ப இந்த டைம் தான் எல்லா தடவையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன். இந்த மாசம் வர அது அந்த காசு மட்டும் 3000 ரூபா. ஸோ இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. 3000 ரூபா. அது என்ன டேட்டு 5ஆம் தேதி டேட்டுங்க. 5ஆம் தேதிக்குள்ள கணக்கு பார்த்தேன் 2990 ரூபா கணக்கு வந்திருக்கு. ஐயோ இதே கட்ட bro, போறோம். நான் கிண்டல் பண்றேன்னு சொல்லாதீங்க, நினைச்சுக்காதீங்க. பட் அந்த பரிதாபங்களை சுதாகர் சொல்லுவார்ல, இது வாரம் என்ன வாரமானா குடும்பத்தோட ஒரு படத்துக்கு போவேன். ஏன்னா தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன எல்லா படமே பாப்பீங்களான்னு கேட்பாரு கோபிநாத். சாரி, அவர் பேர் என்ன, அந்த கோபி. அது மாதிரிதான் இருக்கு. ஏன்னா செலவு ஆகும்ல, அது போய்க்கும் போது மேபி கொஞ்சம் சில இது அவாய்ட் பண்ணலாம். அதான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்லை. அது உங்க இஷ்டம். பட் ஜஸ்ட் செலவாகும், கரெக்ட் தான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அந்த டைம்லாம் இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 டைம் அயலான் படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாளே புக் பண்ணியாச்சு, ப்ரீ புக்கிங். ஃபர்ஸ்ட் நாளே ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு போக முடியாத சுச்சுவேஷன் போல, திருப்பி அன்னைக்கு நைட்டே திருப்பி அகைன் ஒரு புக்கிங். எல்லாம் இதுல பிராட்வேல எப்பிக்ல ரெண்டுமே. காலைல 9 மணி ஷோவும் எப்பிக்கு, நைட்டு 10 மணி ஷோவும் எப்பிக்கு. 2 ஷோவுக்குமே போக முடியல. ஸோ சேட். அதுல மட்டுமே 650 ரூபா காலி. நீங்க தான் ரியல் மூவி பஃப். வாழ்த்துக்கள். ஒண்ணுமே பண்ண முடியல ப்ரோ. கார்த்தி ப்ரோ, கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. இப்போ நீங்க பொலிட்டிக்ஸ் வந்து நல்லா பேசுறீங்க, கிளியரா சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? எனக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாது. பட் இப்போ ஒருத்தர் வந்து புதுசா, முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் படிச்சு தெரிஞ்சுப்போம். இப்போ இருக்கிற போது நம்ம இந்தியா சுத்தி நடக்கிற எல்லா பொலிட்டிக்ஸையும் கத்துக்கிறதுக்கு வந்து எது அன்பயாஸ்ட் மீடியம் நீங்க நினைக்கிறீங்க கார்த்திக் ப்ரோ? நீங்க எப்படி எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு புதுசா ஒருத்தர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா? யூடியூபா, இல்ல நியூஸ் பேப்பரா, இல்ல நியூஸ் சேனல் ஏதாவது அத மாதிரி யூடியூப்ல ஏதாச்சும் சேனல் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா ப்ரோ? சேனல் ஏதாவது இது இவங்க நல்லா அதுதான் விஷயமே. நீங்க 2 சைடும் பார்க்கணும். புரியுது. எல்லா சேனலும் பார்க்க முடியாது, செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேக்சுவலா பேசுற சேனல்ஸ் மட்டும் பாக்குறீங்க. இந்த செந்தில் எல்லாம் ஒரு சேனல் வச்சிருப்பாரு, அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. மோடியா பதறினார் அப்படின்னு பேசுவாங்க, அதெல்லாம் ஓகே. ரெட் பிக்ஸ் பாக்குறீங்க, அப்புறம் ரெட் பிக்ஸ்ல வந்து டோட்டலா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸிஸ்டா இருக்கும். ஆமா, எனக்கு தெரிஞ்சது ரெட் பிக்ஸ், சாணக்கியா, ஒரு 2-3 சேனல் தெரியும், அவ்வளவுதான். அதான் உங்ககிட்ட கேக்குறேன், வேற ஏதாச்சும் 2-3 தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நான் ரேண்டமா பார்ப்பேன், உங்களுக்கு நான் சொல்றேன். அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம்னா, இன்னொன்று ஆதன் தமிழ் பாருங்க. ஆதன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. அந்த சேனல்ல மட்டும்தான் பிஜேபிக்காரன் பேசுவான், திமுககாரன் பேசுவான், எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. மாதேஷ் வந்து இங்க கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, திமுக காரன் கொஞ்சம் கம்மி பேசுவாரு ஒரு மாதேஷ். பட் ஆனா நீங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓகே, ஒரே விஷயத்த அவங்க அப்படி சொல்றான், இவங்க இப்படி சொல்றான், அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே ப்ரோ, ஓகே, थैंक यू and thanks ஐயப்பன். பிரிண்ட் அண்ட் மீடியால சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிரிண்ட் மீடியாவே இவனுங்களே சோசியல் மீடியால இருந்து திருடுறானுங்க அப்படின்றது எதுவும் ஜெய்சலனுக்கு தெரியல. ஜெய்சலன் இவனுங்களே வந்து சோசியல் மீடியால இருக்க நியூஸை திருடி போட்டுட்டு இருக்கானுங்க, பிரிண்ட் மீடியா ஓடுறது. இல்ல ப்ரோ, பிரிண்ட் மீடியா ஃபாலோ பண்றவங்க கொஞ்சம் அதிகம் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எங்க கடைக்கு வந்து ரெகுலரா பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் தினமலர் தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து எப்ப ஏதோ ஒரு ஆட்சி காலத்துல தினமலர் எங்க அப்பா வாங்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள்ல திடீர்னு கூப்பிட்டு தினமலர் வேணாம், வேற பேப்பரை போடு அப்படின்னு சொல்லி என்ன பேப்பரை போட சொன்னாரு. அப்பா காலை கதைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை போட சொல்லு அப்படின்னாரு. ஏன்டான்னு எங்க அப்பா அதுக்கு ஒருத்தர் திட்டியே சொல்றாரு. இந்த கேனவாக்கன காலங்காத்தால வந்து போட்டா இவன் அவனை சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கான் ஒன்னும், இந்த பேப்பருக்குரிய வேணாம் போடா, அந்த 100 பேப்பரை போடுறான், காலைக்கத்திர போடுறான் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு 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 பேப்பர்ல ஒருத்தவங்களை சார்ந்தே ஒரு மாதிரியா போடுறது வந்து எங்க அப்பாவுக்கு அந்த பேப்பர் படிக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. அதனால அந்த பேப்பரே வேண்டாம், வேற பேப்பர் வாங்கி படிக்கலாம். அந்த நமக்கு பிடிச்ச பேப்பர் வாங்கி படிச்சுட்டா அந்த பேப்பர்ல வர்ற செய்திகள் வந்து அவங்களுக்கு சாதமா எழுதுவாங்கன்றதுக்காகவே வேற பேப்பர் மாத்தினாரு எங்க அப்பா.
இப்ப சொல்லுங்க ப்ரோ பேப்பர்ல எல்லாம் பயாஸ்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து பிரிண்டட் மீடியா படிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். ஏங்க சோசியல் மீடியாவோட ஏங்க கம்பேர் பண்ணி கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னாரு. எப்ப எடுத்தீங்க இந்த புள்ளிவரம்லாம் எப்ப எடுத்தீங்க? இன்னையெல்லாம் எல்லாரும் ஐபோன் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கானுங்க, எல்லார் இடத்துலயும் நெட் இருக்கு, எல்லாருமே வந்து டிக்டாக் பண்ணி போடுறானுங்க. டிக்டாக்ல ஷார்ட்ஸ்ல எல்லாரும் யூடியூப் சென்னையில ஷார்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க நினைச்சிட்டு இருங்க. நீங்க கிராமத்து பக்கம் வந்து பாருங்க. கிராமத்து பக்கம் இருக்க ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எவ்வளவு காட்ட பாக்குறீங்களா நீங்க? ப்ரோ இருக்கு ப்ரோ, நான் இல்லன்னு சொல்லல ப்ரோ. கம்பேரிட்டிவ்லி பிரிண்டட் மீடியா கிராமத்துல இருந்து எடுத்து போடுற ஷார்ட்ஸ் வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காட்டுமா உங்களுக்கு? ப்ரோ நான் நீங்க சொல்றது எதையுமே மறுக்கல, நீங்க முன்னாடி இருந்து தப்பா மறுக்க நினைச்சிட்டு முடியாது, நான் மறுக்க சொல்றது முடியாது, பிரிண்டட் மறுக்க மீடியா முடியாது. ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் நான். அதெல்லாம் பூமர்ஸ், அவங்களாம் இன்னொரு 10 வருஷத்துல செத்து போயிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க நியூஸ் பேப்பர்ல வந்து இதான் படிச்சிட்டு இருக்கானுங்க. ஏங்க நீங்க வேற சும்மா அப்படி இல்ல. இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில ஊர்கள் எல்லாம் வந்து முன்னெல்லாம் ஒரு விளக்கே இல்லாத ஏரியா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அங்கெல்லாம் இப்ப விளக்கு வந்திருக்கும். அந்த இது மாதிரி இப்ப ரொம்ப அங்க அந்த போக்குவரத்தே இல்லாத ஏரியால நீங்க சொல்றது மாதிரி பிரிண்டன் ஏரியா இருக்கும். அங்க வந்து அந்த இது டெவலப் ஆகிறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி வந்து ஜெய்சலன் நீ அதை விடுங்க. ஜெய்சலன் நீங்க என்ன படிச்சீங்க கடைசியா சொல்லுங்க? நியூஸ் பேப்பரா என்ன படிச்சீங்க? ப்ரோ நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிரேன் ப்ரோ. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க வந்து எந்த ஏஜ் குரூப்ல வருவீங்க ப்ரோ? எப்படி ஒரு 20 நான் 28 ப்ரோ. 28 பரவாயில்ல ப்ரோ. இந்த ஏஜ் நானும் அதே சேம் ஏஜ் குரூப் தான். எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே கிடையாது ப்ரோ. நீங்க டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி, தாலுக் லைப்ரரி எல்லாம் போய் பாருங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ நிறைய யங்ஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க ப்ரோ. இல்லன்னு சொல்லுங்க, நியூஸ் பேப்பர் இருக்கு, அதுல வந்து நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்காத நியூஸ்லாம் இருக்கும். நம்ம பார்க்காத நியூஸ் எல்லாம் சின்ன சின்ன லோக்கல்ல இருக்க நியூஸஸ் எல்லாமே இருக்கும். கார்த்திக் ப்ரோ நீங்க ட்விட்டர்ல வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்காதுங்க. பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்காது, அதுல பொலிட்டிக்கலா ஒரு இம்பாக்ட் இருக்காது. எந்த நியூஸ் சேனலுமே எந்த நியூஸ் பேப்பர்லயுமே வந்து ஓப்பனான உண்மையெல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த கட்சி இப்படி வந்துச்சு, அந்த கட்சி இப்படி வந்துச்சு, அப்படியே எழுத மாட்டாங்க. அப்படி இருக்கு. நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா அந்த ஐடியா உங்களுக்கு வந்துரும் ப்ரோ. நீங்க எப்படி அதுதாங்க இங்க வந்து அது கிடையாதுங்க. அது கிடையாது. சரி விடுங்க, அது உங்க கருத்து. நிறைய பேர் படிக்கிறாங்க, நீங்க ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு உங்களை அது வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நியூஸ் பேப்பருங்கிறதா என்னோட கருத்து. நீங்க எல்லாரும் யூடியூப்ல தேடி பாக்குறவங்க எல்லாரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்துட்டே இருக்கும். நம்ம வீடியோஸ் ப்ரெஃபரன்ஸ் நம்ம இங்க இந்த வேற ஃபாரின்ல இருந்து அடிச்சு கொடுக்குறாங்க என்ன? ஃபாரின்ல இருந்து அடிச்சு கொடுக்குறாங்க என்ன? ஆதரவு நியூஸ் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எதிர்ப்பு நியூஸ் உங்களுக்கு புரியுதா? தினகரன் எல்லாமே வரும் வந்துச்சுன்னா தினமலர் ஒரு டிஎம்கே அகைன்ஸ்டா வரும். ஜெய்சன் ஒரு பாயிண்ட் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அதுல இருந்து நியூஸ் எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டு அது பண்ணிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நடக்கிற சில விஷயங்களையே அதுல இருந்து எடுத்து நியூஸ் பேப்பர் அது போடுறாங்க. அதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, நீங்க ரெகுலரா படிக்கிறீங்க. நீங்க நியூஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களுக்கு பிடிச்சது மட்டும் வர்றதா நியூஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை ப்ரோ. நாங்க என்ன கேட்கிறேன்னா, இப்பெல்லாம் ஆன்லைன்ல நடக்கிற விஷயத்தையே நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. அதை மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏஜ் குரூப் யார் யாரெல்லாம் நியூஸ் படிக்கிறோம் அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ணாத ஆளுங்களுக்கு அது ஒரு நியூஸா தெரியும். எது ஆன்லைன்ல நடக்கிறது தான் சொல்லுங்க. ஏதாவது ஆன்லைன்ல நடக்கிற நியூஸ் எடுத்து போறாங்கன்னா எனக்கு புரியல. ஆன்லைன்ல என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பேஜ் வச்சிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பேஜ் வச்சிருப்பீங்க. என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரணும் சொல்லுங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ், நீங்க கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தா இல்ல ப்ரோ, நீங்க கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தா கிரிக்கெட் பத்தின நியூஸ் மட்டும் தான் நீங்க ட்விட்டர்ல சோசியல் மீடியால பாப்பீங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல அப்படி கிடையாது. கிரிக்கெட் பத்தியும் இருக்கும், ஃபுட்பால் பத்தியும் இருக்கும், ஹாக்கி பத்தியும் இருக்கும். ப்ரோ ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணா வரப்போ ட்விட்டர்ல அதுதான் விஷயம். ஆன்லைனை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நோக்கி தான் நீங்க போயிருவீங்க. ஆனா நியூஸ் பேப்பர் அப்படி கிடையாது, எல்லா நியூஸும் அதுல வரும். அப்ப நீங்க எல்லா நியூஸும் படிக்கும் போது நீங்க உங்களை அறியாமலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க.
அதுதான் பொலிட்டிக்கலுக்கு அப்ளை ஆகும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்போர்ட்ஸ் சொல்றீங்க, ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சுன்னா கிரிக்கெட் பத்தி மட்டும்தான் நீங்க சோசியல் மீடியால பாப்பீங்க, யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல அப்படி இது பண்ண மாட்டீங்க. நீங்க 4 நியூஸ் படிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்போர்ட்ஸ் சொல்றேன், பொலிட்டிக்ஸ்ல இதே மாதிரி தான். நீங்க விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா விஜய் பத்தி மட்டும் தான் நீங்க நியூஸ் சோசியல் மீடியால தேடுவீங்க. ஆனா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் விஜய்க்கு எகென்ஸ்டா யார் யார் பேசியிருக்கா, களத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, டிஎம்கே என்ன பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, எல்லா கலெக்டிவ் நியூஸும் நீங்க பார்க்க முடியும். அதுல இருந்தா நீங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி டிசிஷன் எடுப்பீங்க. நீங்க நியூஸ் பூமர்ஸ் நீங்க வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? ஓகே, அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுல ஒன்னும் கமெண்ட் பண்ண நாங்க சொல்லலாம். ஓகே, ஆனா நீங்க சொல்லலாம் வெறும் 5% தான் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படியே நான் ஏத்துக்கணும். ஆனா ஏத்துக்க சொல்லல ப்ரோ. நான் இப்ப சொல்றேன் 2024 எலெக்ஷன்ல சொல்லுங்க, நான் சொல்றது தப்புன்னு சொல்லிடுறேன். அதான் ப்ரோ, யார் சொன்னது தப்புன்னு நம்ம சொல்ல வேணாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்கள்ட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அது ஏத்துக்கிறது ஏத்துக்காது. ராபின்சன் ஸ்பீக்கர் கேக்குறாரு, ஏதோ கோபி கிட்ட பேசணுமா? ராபின்சன்லாம் தூக்கம் வருது, நாளைக்கு வந்து பேச சொல்லு. வேலை இல்லை. சரி, ஓகே, குட் நைட், பாய். Bye bro, good night.